திருச்சிற்றம்பலம். சாயான்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. குருவாழ்த்து. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். ஐயா, நீங்களே நால்வர் துதி விநாயகர் துதி பாடி ஆரம்பிக்கலாங்களா? திருவடி ஆரம்பிக்கலாம். நம பார்வதிபதே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஒளியான திருமேனி உமிழ்தானம் மிகமேவும், கலியார வரும் யானை கழல் நாளும் மறவாமல், அழியாலும் மலர்தூவும் அடியார்கள் உளமான, வெளியாகும் பலிதாய வினை கூட நினையாவே. ஊழியர்கோன் வெப்பு ஒளித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாலி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஒளிமலி திருவாத ஊரர் திரு தாள் போற்றி. மெய்யன்பர்களே, நம்ம எல்லாம் மேய்க்கிக் கொண்டிருக்கும் தில்லைக்கூத்தனின் திருப்பாதங்களை மனம் மொழி மைகளால் வணங்கி மகிழ்கின்றேன். சைவத்தையும் தமிழையும் இதுவரை நமக்கு கட்டி காத்து கொடுத்து அருளிருக்கும் சைவ மடாதிபதிகளின் பொன்னார் திருவடிகளை திக்கு நோக்கி திடனிட்டு வணங்கி மகிழ்கின்றேன். இந்த இணையத்தில் இருந்திருக்கும் அடியார் பெருமக்களின் திருவடிகளை சிவனடியாக எண்ணி என் சென்னி மீது சூட்டிக்கொண்டு இன்றைய திருமந்திர சிந்தனையில் 4ஆம் தந்திரத்தில் 2வது தலைப்பாகிய திரு அம்பல சக்கரம் என்ற தலைப்பில் இன்றைய நிறைவு பகுதியை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். பாடல் எண் 74 போன வரையில பார்த்துட்டோம். இப்போ மறுபடியும் அந்த 74லேருந்து ஆரம்பிப்போம். திருச்சிற்றம்பலம். 8 வரையின் மேல் 8 வரைகீறி இட்ட நடுவுள் இறைவன் எழுத்தொன்றில், வட்டத்திலே அரை 48 இட்டு சிட்டஞ்செழுத்தும் செபி சீக்கிரமே. செங்குத்தாக 8 நேர்கோடு, குறுக்காக 8 நேர்கோடு. அப்போ அதில் 49 அறைகள் இருக்கும். அந்த 49 அறைகளில் நடுவில் சிவனின் பெயராகி அந்த சிகாரம் அமையுமாறு சி என்ற அந்த 5 எழுத்தை நடுவில் எழுதிட்டு, பாக்கி எல்லாத்துலேயும் எப்படி பெருமானுடைய அந்த 5 எழுத்தை மாற்றி மாற்றி முறையே இதை நடுவில் உள்ள அந்த 25 அறைகளில் மட்டும் அந்த பெருமானின் அந்த திரு 5 எழுத்தை மாற்றி மாற்றி அதை பொழிந்தவன். அப்புறம் அந்த ஓரத்தில் அந்த அறைகள் இருக்கும். அதில் பிற எழுத்துக்களே போடணும். பாடல் எண் 74 வரிசையில் இல்லை, மொத்தம் 970 வரும். 970க்கு முன்னாடியே வரும். 8 வரையின் மேல் 8 வரைகீறி அப்படின்ட்டு. செங்குத்தாக 8 நேர்கோடு, குறுக்காக 8 கோடு. அப்போ 49 அறைகள் உண்டாகும். அதில் அந்த ஓரத்தில் உள்ள ஒதுக்கிட்டோம்னா நடுவில் 25 அறைகள் இருக்கும். அந்த 25 அறைகள் நடுவில் சிகாரத்தை வரைஞ்சிட்டு அதை சுற்றி பெருமானுடைய அந்த திருநாமத்தை அல்லது பெருமானுடைய இந்த பஞ்சாக்கர மந்திரத்தை திரு 5 எழுத்தை அதை மாற்றி மாற்றி எழுத வேண்டும். புக்கில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு படம் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மொத்தம் 49 அறை இருக்கும். இந்த 49ல் கடைசியில் என்ன பண்ணுவாங்க, இந்த எண்கள் வரும். நடுவில் அந்த 25 அறைகள் இருக்கு. இந்த 25 அறைகளில் இந்த சிவாய நம்ம பல தடவை அந்த பார்த்துட்டோம். இந்த நடுவில் சி இருக்கும். முதல்ல சிவய நம அப்படின்னு வரும். அப்புறம் ம சி வ ய ந, அப்புறம் நம சிவய,
அதுக்கப்புறம் ய ந ம சி வ, அப்புறம் வ சி ய ந ம அப்படின்னு இந்த 25 வரும். சுத்தில வந்துங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24. இந்த 24 25 சேர்த்தீங்க அப்படின்னா 49 அறைகள். இந்த சுத்தில வந்து அந்த எண்கள் வரும். நடுவில் வந்து நம்முடைய பெருமானுடைய அந்த திருநாமம் திரு ஐந்தெழுத்து வந்து வரும். நடுவில் வந்து அந்த சிகாரம் வரும். முதல்ல ஆரம்பிக்கிறது சிவய நமன்னு ஆரம்பிக்கும். அடுத்து ம சிவ ய ந, அடுத்து நம சிவய நம்ம சொல்லுது. அப்புறம் ய ந ம சிவ அப்படி வரும். அப்புறம் கடைசியாக வந்து வ சி ய ந ம அப்படின்னு வரும். அதாவது 49 அறைகளில் வந்து இந்த மாதிரி வச்சு நேசணும். அந்த இதெல்லாம் எதுக்காக அனுபவிக்கிறோம்? இது வந்து திருவைந்தெழுத்தை ஜெபிப்பதற்கு ஒரு சாதனமாக நம்ம பயன்படுத்தும். இதே மாதிரி இந்த எந்திரம் வந்து முழுக்க முழுக்க வந்து அந்த அஞ்செழுத்தை ஜெபிப்பதற்கு ஒரு சாதனமாக நாம் வந்து வைத்திருக்கின்றோம் என்ற அந்த கருத்தை வந்து இந்த பாட்டில் வந்து சொல்லியிருக்கின்றார். அடுத்து 75வது திருப்பாடல். தானவர் சிட்டர் சதுரர் இருவர் ஏனையும் மூவரோடு ஆற்றாராதிகள் ஏனை 15 விந்தும் நாதமும் சேனையும் செய் சிவ சக்கரம் தானே. தானம், தானம்னா அந்த இடத்தை வந்து குறிக்கும். வடமொழியில் வந்து ஸ்தானம்னு சொல்லுவாங்க. அது தமிழில் வந்து தானம். தானம்னா நம்ம தானம் கொடுக்கறது அந்த இடத்துல கிடையாது. ஸ்தானம் என்ற அந்த இடப்பொருளை வந்து குறிக்கும். அந்த தானவர்னா என்ன? தானவர்னா அந்த இடத்தை வந்து பாதுகாப்பவர்கள். அந்த வடமொழியில் வந்து சேத்திர பாலகர்கள் என்று சொல்வார்கள். அது பெரும்பாலும் பைரவத்தில் வந்து அது வடிவம். அப்புறம் சிஸ்டர், சிஸ்டர்னா மேன்மையான தன்மை உடையவர்கள். இதில் வந்து நம்மை வந்து மேன்மை செய்பவர்கள், நம்மை செப்பம் செய்பவர்கள். அதாவது குற்றம் செய்தோரை ஒருத்து அவர்களை திருத்துபவர். உதாரணம் வந்து நம்ம அகோர வீரபத்திரர். அவர் தக்கன் வேலிக்கு போய் தக்கனை வந்து திருத்தினார். தானவர் சிட்டர் சதுரர் இருவர். சதுரர்னா அது திறமையுடைய 2 பேர். திறமையுடைய 2 பேர் யாருன்னா நம்ம பெருமானுடைய அந்த புதல்வர்களாகிய அந்த மூத்த பிள்ளையாரும் முருகரும். எனவே தானவர்ங்கிற அந்த இடங்காவலர் ஆகிய சேத்திரபாலர். சிஸ்டர் என்கிறவர் நம்முடைய குற்றத்தை வந்து ஒருத்து சதுரம் செய்பவர்கள். உதாரணம் வந்து அகோர வீரபத்திரர். சதுரர் இருவர். சதுரர் வந்து திறமையுடைய 2 பேர்கள், நம்முடைய பிள்ளையாரும் முருகரும். ஆன இம்மூவர் இந்த 3 வகையாக சொல்லப்பட்டவர். தானவர், சிட்டர், சதுரர் இருவர் என்று சொல்ல நின்றவர்கள். ஆற்ற அராதிகள். ஆன இம்மூவரோடு ஆற்ற அராதிகள் என இந்த நம்மை சிவநெறியில் ஆற்றுப்படுத்தக்கூடிய அந்த அரண் முதலாகிய ருத்ரர் முதலாகிய அந்த உத்திரர் முதலாக. அப்புறம் உருத்தருக்கு கீழே வந்து யார் வருவார்? திருமால் வருவார். திருமாலுக்கு கீழே வந்து இப்போ பிரம்மன் வருவார்கள். இந்த திருமாலுக்கு உருத்தருக்கு மேலே போனோம் அப்படின்னா அதுக்கு மேலே வந்து மகேஸ்வரர், சதாசிவர். இது வந்து மகேஸ்வரம், சுத்தவித்தை, அதுக்கு மேலே வந்து சதாசிவம். சிவம் சக்தி, அது 2 லய சிவம். அப்புறம் சதாசிவம் வந்து போக சிவம். அதுக்கு கீழே நமக்கு என்ன வருது? அதில் மாகேஸ்வரம், சுத்தவித்தை 2 அந்த மாதிரி வருது இல்லையா? அது நம்ம என்ன சொல்றாரு? ருத்திரர். ருத்திரங்கிறது அந்த சுத்தவித்தில் இருக்கக்கூடிய அந்த பிரம்மா, திருமால், ருத்திரன். இந்த ருத்ரனுக்கு மேலே யார் இருக்கா? அதுக்கு மேலே வந்து மகேஸ்வர தத்துவம் இருக்கின்றது. 25 மகேஸ்வர மூர்த்தங்கள் இருக்கின்றன. அதுக்கு மேலே வந்து சதாசிவம் இருக்கின்றது. ஆனால் சுத்தவித்தையில 3 பேர் இருக்காங்க. அது அயன், திருமால், ருத்திரன். அதுக்கப்புறம் மகேஸ்வரர் இருக்காரு. அப்புறம் சதாசிவர் இருக்கார். இந்த 5 பேரும் 5 காரண கடவுள்கள். படைத்து, காத்து, ஒடுக்கி, மறைத்து அருள்பவர்கள். அயன் வந்து பிரம்மன் வந்து படைப்பார். திருமால் வந்து காப்பார். ருத்ரன் வந்து ஒடுக்குவார். மகேஸ்வரன் வந்து மறைப்பார். சதாசிவர் வந்து அனுகிரகம் செய்வார். அதில் அந்த மூவரோடு ஆற்ற அராதிகள் ஏனை 15 விந்தும் ஆமே. அப்போ நம்ம சொன்ன மாதிரி இந்த 5 பேர். ஏனை 15 என்ன? அந்த அந்த 9 பேருடைய நவந்தரு பேதம் இருக்கு இல்லையா? அந்த 9 எழுத்துக்களையும் பொறுத்த பின் அப்புறம் சொச்சமுள்ள அறைகளில் வந்து என்ன செய்வோம்? அந்த விந்து, நாதம், சூழ்படை பரிவாரங்கள் வந்து நம்ம பொறிக்க வேண்டும் என்ற இந்த சிவச்சக்கரம் வந்து இந்த மாதிரி அமையும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது.
அந்த சேனலை வந்து நம்ம 15 பிடிச்சோம் அப்படின்னா வந்து அது 13 வரும். பெருமானுக்கு ஒரு சேனையாக இருக்கின்றது, படையாக இருக்கின்றது. அதுல விந்துவையும் நாதத்தையும் கழிச்சிட்டோம்னா பாக்கி 13 பேர். அந்த 13 பேர்ல வந்து அது 8 பேர் வந்து திசை காவலர்கள். அது இந்திரன், அப்புறம் அக்னி, யமன், நிருதி, வருணன், வாயு, குபேரன், ஈசானன் என்று சொல்லக்கூடிய அந்த எண் திசை பாலகர்கள். அந்த 8 பேரும் வந்து அஷ்டதிக் பாலகர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த 8 பேர். அதுக்கு மேல வந்து நந்தி இருக்கின்றார், அப்புறம் மாகாளர் இருக்கின்றார், அதுக்கு மேல பிரிங்கி இருக்கின்றார், அப்புறம் இடபர் இருக்கின்றார், சண்டர். அது 8 திசை பாலகர்கள். அப்புறம் 9 வந்து நந்தி, 10 மாகாளர், 11 பிரிங்கி, 14 வந்து இடபர், சண்டர். அப்படின்னா அந்த 5 பேரை சேர்த்தா டோட்டலா 15 வந்து வரும். அந்த 15ல விந்து நாட்டை கழிச்சா 13. அந்த 13 வந்து 8 பேர் வந்து அஷ்டதிக் பாலகர்கள் என்ற திசை காவலர்கள். அவங்களுக்கு மேல வந்து நந்தி, மாகாளர், பிரிங்கி, இடபர், சண்டர். இது சேர்த்தோம்னா 13 வந்துடும். எனவே வந்து 24 வந்து நம்ம என்ன பண்ண போறோம், அங்க வந்து எழுத்துக்களை வந்து குறிக்க போறோம். இதுல வந்து அந்த 1, 2, 3 அந்த எழுத்துக்கள் சொன்னோம் இல்லையா, அது ஒண்ணுக்கும் வந்து ஒரு தேவதைகள் இருக்காங்க. ஒண்ணு வந்து லம், அதுக்கு வந்து இந்திரன். இரண்டாவது வந்து ரம், அக்னி. மூன்றாவது வந்து யம், இது யமன். அப்புறம் 4 வந்து நிறம், நிருதி. 5 வந்து வம், வருணன். அப்புறம் 6 வந்து ஹியம், அது வந்து வாயு. 7 வந்து கம், குபேரன். 8 வந்து ஈம், ஈசானன். இது வந்து இந்த அஷ்டதிக் பால்களுக்கு உண்டான அந்த பீஜத்தையும் அதையும் சொல்லியாச்சு. அப்புறம் 9 வந்து ஹ்லாம், அது வந்து பிரம்மன். அப்புறம் திருமாலுக்கு வந்து ஹ்வீம் அப்படிங்கிற திருமால். 11 ஹிரும், ருத்ரன். அப்புறம் 12 வந்து ஹியம், அது வந்து மகேஸ்வரன். 13 வந்து இஹ் அப்படிங்கிற சதாசிவன். 14 வந்து அம் என்கின்ற பிந்து. 15 வந்து ஆ என்கின்ற நாதம். அப்படி இந்த 15 சொல்லியாச்சு. அப்புறம் 16 வந்து கம், கணபதி. கணபதி ஓம் கம் கணபதி நம்ம மூலமந்திரம் சொல்லுவோம், கம் கணபதி. 17 வந்து சம், கந்தன். 18 வந்து நம், நந்தி. 19 வந்து ரும், அது வந்து இடபன். இடபன் வந்து ரிஷபத்தை குறிக்கும். 20 சம் வந்து மகாகாலன். 21 வந்து பிரம், பிருங்கி. 22 ஹுவம், வீரபத்ரன். 23 வந்து சம், சண்டன். 24 வந்து பம், பைரவன். மைய கட்டத்தில் வந்து இறைவன் எழுத்தாகி அந்த சிகாரம் இருக்கின்றது. இது வந்து எண் வரிசையை பற்றி நம்முடைய திருமூலர் வந்து சொல்லியிருக்கார். எப்பயும் ஒரு சக்கரம் எழுதணும் அப்படின்னா இந்த சக்கரத்தை வந்து இப்படி ஃப்ரேம் பண்ணி மாட்டோம் இல்லையா, அந்த மாதிரி மாட்டோம்னா மேற்பக்கம் வந்து வடக்காக இருக்கும். நம்ம வந்து வழிபாடு என்ன செய்வோம், சைவத்தில் வழிபாடு செய்யறப்ப நம்ம வடக்கு நோக்கி தான் வழிபடுவோம். அப்போ வந்து அந்த வழிபாட்டிடம் வந்து மேற்கு நோக்கிய வாயிலை கொண்டிருக்கும். அப்படி சக்கரத்தின் நுழைவாயிலை கொண்டிருக்கும். அந்த சக்கரத்தின் நுழைவாயில் வந்து மேற்கு நோக்கி இருக்கும். எனவே இந்த முறையில் இடப்பட்ட அந்த சக்கரத்தில் முதற்கண் வந்து அந்த திசை காவலர்கள், அந்த இந்திரன் முதலாக ஈசானன் உள்ள அந்த 8 பேரை வந்து வளமாக வழிபட்டு, அப்புறம் 9வதா யார் வர, அந்த பிரம்மன் முதல் நாதம் வரையாக அவர்களை வந்து வழிபட்டு, அதுக்கப்புறம் 3வது வரிசையில் வந்து கணபதி முதலாக பைரவர் ஈராக அவர்களை வளமாக வந்து வழிபட்டு, அப்புறம் என்ன செய்ய, அந்த ஒவ்வொரு மந்திரத்தையும் 10 10 உரு 100 உரு ஜெபித்த பின்பு அந்த திரு ஐந்தெழுத்தை 108 முதலாக வந்து ஜெபிக்கலாம். இது வந்து போக சாதன முறை. விமலாதேவி மீட் பண்ணீங்கம்மா. ஐயா ஐயா சொல்லுங்கம்மா. பாலகர் சொன்னீங்க, சப்த கன்னிகள் இருக்காங்க இல்லைங்க ஐயா? சப்த கன்னிகள் வந்து இங்க இதுல வர மாட்டாங்கம்மா, அம்பாள் வழிபாட்டுல வந்து வருவாங்க, கோயில் வழிபாட்டுல வருவாங்க. இந்த சப்த கன்னிகள் அதாவது அவங்க வந்து இந்த வழிபாட்டுல இந்த மந்திரத்துல வந்து வர மாட்டாங்கம்மா. சரிங்க, நன்றி. எனவே இது வந்து நமக்கு போகம் சாதனை கிடைக்கணும்னா எப்படி, இந்த லம்ங்கிற இந்திரன்ட்ட கிழக்கு திசையில் ஆரம்பிச்சு கடைசியால பம் பைரவன் முடிச்சுட்டு அப்புறம் சிம் சிவா என்று முடிக்க வேண்டும். அப்புறம் திருவைந்தெழுத்தை வந்து 108 ஜெபிச்சு சொன்னோம் அப்படின்னா இது அந்த எந்திரத்தை வந்து எப்படி வழிபடுறது, எப்படி வளம் வர்றது, கோயில வளம் வர்ற மாதிரி இந்த எந்திரத்துல மனசார நம்ம வளம் வந்து செய்யறது. இது புரிஞ்சாலும் சரி புரியாட்டாலும் சரி, இது உங்களுக்கு ஒரு முழுமையா இருக்கணும் கேட்டா நான் வந்து சொல்றேன். முத்தி சாதனை முறைக்கு என்ன செய்யணும், முத்தி சாதனை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அந்த அஷ்டதிக் பாலகர்கள் இந்திரன்லேருந்து ஈசானன் வரைக்கும்
அவங்கள வழிபட்ட பின்பு அதுக்கப்புறம் வந்து அந்த பிரம்மன்லாம் நம்ம விட்டுட்டு அப்புறம் 16 வந்து கம் கணபதி, இந்த கணபதி முதலாக தொடங்கி பைரவரோடு சேர்த்து முடிக்க வேண்டும். அதுக்கப்புறம் அங்க திருவைந்தெழுத்து வந்து 108 முறை வந்து ஜெபிக்க வேண்டும். இந்த மாதிரி வந்து இதை காரண கடவுள் காரிய கடவுள் என்ற அந்த 2 பேரையும் வழிபட்டு நமக்கு போகத்தையும் மோட்சத்தையும் ஒரு சேர பெறலாம் என்ற கருத்து வந்து இந்த பாட்டில் வந்து சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே எனவே இந்த 8 கோடுகள் 8 நமக்கு வந்து போட்டோம்னா 49 அறைகள். நடு வரியில வந்து சிவ எழுத்தாகிய சிகாரத்தை பொறிக்கிறோம். அதை சுற்றி உள்ள 48 அறைகளில் வந்து நம்ம என்ன பண்றோம், அந்த 25 அறைகளை வந்து அஞ்சு எழுத்துக்களை வந்து அடைக்கிறோம். அப்புறம் சுற்றி வந்து அந்த எண்ணிக்கை வந்து எண்ணில் வச்சிருக்கோம். அந்த எண்ணில் வந்து நம்ம இந்த கடவுள்கள்லாம் நம்ம ஸ்தாபனம் பண்ணிட்டு அவங்க எல்லாம் சிவ கணநாதர்கள், அவர்களை வந்து நம்ம வழிபட வேண்டும். சிட்டு அஞ்செழுத்து சிஸ்டமான அந்த 5 எழுத்து, அது முற்றாமல் அந்த எழுத்துக்கள். தானவர் ஐயனாராகிய சேத்திரபாலர், சட்டர் என்பவர் அந்த பைரவர், அப்புறம் சதுரர் இருவர், அது கணபதி முருகன், மூவர் என்ற அந்த அது பிரம்மா திருமால் ருத்ரன். எனவே அப்புறம் இவங்களாம் நம்ம வழிபட வேண்டும். இது புரிஞ்சாட்டும் பரவாயில்ல, நம்ம பெருமானுடைய அந்த திருவைந்தெழுத்தை 108 முறை நீங்கள் வந்து ஜெபிக்க வேண்டும் என்ற கருத்தை மட்டும் நீங்கள் புரிஞ்சுட்டா போயிடும். ஒரு முழுமைக்காக வந்து அந்த பீஜாச்சரம், கணபதினா கம்முன்னு வரும், ஸ்கந்தன்னா சம்முன்னு வரும், நந்திக்குன்னா நம்முன்னு வரும். அது அவங்களுடைய பீஜாச்சரம் சொல்லிட்டு அடுத்த திருப்பாடலுக்கு வந்து நாம் செல்லலாம். 76 பட்டண மாதவம் ஆற்றும் பராபரம் விட்டனர் தம்மை விகிர்தானம என்பர் எட்டனராயினும் ஈசன் திறத்திர ஒட்டுவன் பேசுவேன் ஒன்றறியானே. எனவே பட்டண மாதவம் ஆற்றும் பராபரம் இயன்ற அளவு செய்யப்பட்ட அந்த சிவன் பணியே, அந்த அரண் பணியே மேலானவற்றுக்கெல்லாம் மேலான அந்த வீட்டின்பத்தை பெருவிப்பதாகும் பராபரம். அப்பேற்பட்ட விட்டனர், விட்டனர்னா நம்முடைய தற்போதம் நான் என்கின்ற அந்த அகங்காரத்தை அதை விட்டவர்கள் என்ன சொல்ற, நம்மை விகிர்தா நம என்பர். அவர்கள் சிவனையே வந்து புகலிடமாக, பெருமானே நீதான் எனக்கு சரண், நீதான் எனக்கு புகலிடம் என்று பெருமானை அடைவார்கள். எட்டனர் யாயினும் ஈசன் திறன், நானும் என்ன செஞ்சேன், அந்த பெருமானுடைய பணி வகைகள் பலவற்றில் ஏதேனும் ஒன்றை மட்டும், இந்த தமிழ்ல வந்து திருமந்திரத்தை சொல்லுகின்ற அந்த ஒன்றில் வந்து என்ன செய்வேன், அது ஒட்டுவன் பேசுவன். அதுல ஒன்றில் ஏதாவது எல்லளவாவது திணைமுறை அளவாவது நான் வந்து மேற்கொள்வேன். அட்டுவன் பேசுவன் ஒன்றறியேனே, எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் தெரியும், அது என்னன்னா அந்த பெருமானுடைய திருநாமம். இந்த திருநாமமாக அந்த 5 எழுத்தை மட்டும்தான் எனக்கு தெரியும், அதை இல்லாம எனக்கு வந்து வேற எதுவும் எனக்கு தெரியாது என்று தம்மை வந்து தாழ்வுபடுத்தி சொல்லிக்கிட்டு இருக்கின்றார் என்று சொல்றார். எனவே இது வந்து என்ன செய்யுது, இது வந்து இறப்பில் தவம், சரியை கிரியை யோகம் ஞானம் எல்லாத்துக்குமே இந்த 5 எழுத்து உண்டு. அதான் இது வந்து மாதவம் பெரிய தவம், ஏன்னா இறப்பில்லாத தவம். இப்போ நம்ம செய்யக்கூடிய சரியை கிரியை யோகம் நமக்கு ஞானத்தை கொடுக்கறாலும் பரவாயில்ல, அடுத்த பிறகு வரைக்கும் என்ன செய்யும், நம்ம எழுத்துட்டு போய் மறுபடியும் நமக்கு ஞானத்துக்கு முத்தி வாயிலி தரும் என்கின்ற கருத்தை வந்து இந்த. எனவே நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க சிவச்சக்கரத்தை அமைத்து அதன் வழி உங்களால் இயன்ற அளவு நீங்க என்ன செய்யணும், சிவ வழிபாடு செய்யுங்கள். அல்லது பெருமான் திருநாமத்தையாவது அந்த 5 எழுத்து மந்திரத்தையாவது நீங்கள் என்ன செய்யணும், ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய திரண்ட கருத்து. எனவே நீங்க வந்து இந்த சிவச்சக்கரத்தை அமைக்கிறீங்களே இல்லையா, அதுல போய் நீங்க அந்த 5 எழுத்து சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா, அதுதான் மாதவம், அதுதான் வந்து பெரிய தவம். அது உங்களுக்கு முக்தி பேரையே வந்து கொடுக்கும். ஏன்னா அந்த சக்கரத்துக்குள்ள யார் இருக்கா, அங்க பராபர பொருளாகிய சிவம் இருக்கின்றார், அவர்தான் நமக்கு அடைக்கலம். எனவே பெருமானுடைய இந்த பெயரை சொல்லி எந்த ஈசனியம் பெருமான் ஏறமர் கடவுள் என்று ஏற்றி பெருமானை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் நமக்கு சம்பந்தர் சொல்கிறார். பெருமானுடைய இந்த நாமத்துல ஏதாவது ஒண்ணு இதுல என்ன சொல்ற, விகிர்தா நம என்று சொல்றார். விகிர்தா உனக்கு வணக்கம் என்று சொல்லக்கூடிய அந்த சிவஞானியரோடு நான் என்ன செய்வேன், அவர்களோடு ஒட்டி கொண்டு அவர்களை பார்த்து நான் என்ன செய்வேன், எனக்கு ஞானம் வரலனாலும் அவங்கள பார்த்து பார்த்து நான் காப்பி அடிக்கிறேன், ஜெராக்ஸ் எடுக்கிறேன். அவங்க வழியில நான் போறப்ப எனக்கு என்ன செய்யும், அந்த ஈசன் திறத்தையே நான் வந்து பேணுவேன் பேசுவேன், எனக்கு அதை தவிர்த்து வேற ஒன்றுமே தெரியாது. எனவே சிவச்சக்கரத்தோட நடுவுல யார் இருக்கா, அந்த பரசிவம் இருக்கின்றது. அந்த பரசிவத்தின வந்து நான் என்ன ஒப்படைச்சிட்டேன்,
ஒப்படைச்சிட்டு விகிர்தானம விகிர்தானம என்று பெருமானுடைய அந்த திறத்தை பற்றியே நான் ஒட்டி பேசுவேன். இதுவன்றி நான் எதையும் எனக்கு தெரியாது என்று சொல்றார்கள். எனவே தம்மை விட்டவர்கள் அப்படின்னா தன்னுடைய தற்போதத்தை விட்டுவிட்டு அந்த பரசிவத்திடம் தம்மை ஒப்புவித்தவர்கள், அவர்கள் என் செயலாவது யாதொன்றும் இல்லை என்ற அந்த நிலையில் இருப்பவர்கள். ஆன்மாக்களுக்கு எல்லளவும் சுதந்திரமின்மை. எனவே அவர்கள் என்ன செய்யல, முதல்விடம் தம்மை ஒப்படைத்தவர்கள். எனவே அவர்களுடைய தற்போதம் கெட்டு அந்த ஆன்மபோதம் கெட்டு அவர்களுக்கு சிவபோதம் வந்துவிடும். விகிர்தானம என்று சொன்னாலும் சிவாய நம என்று சொன்னாலும் அது ஒன்றுதான். எனவே அடுத்து 77வது பாட்டு. சிவன் முதல் மூவோருடைவர் சிறந்த அவை முதல் ஆறிரண்டு ஒன்றடு ஒன்றான அவை முதல் விந்துவும் நாதமும் ஓங்க சவை முதல் சங்கரன் தன் பெயரானே. சிவன் முதல் மூவரோடு ஐவர் சிறந்த. சிவ முதல் இந்த சிவத்து சிவ அது கூட ஏறு சேருது, யா சேருது, அது சேர்ப்ப அது மூவரா மாறிடுச்சு. சி என்கின்ற சிவன், வா என்ற சக்தி, அது கூட யா என்ற ஆன்மா அது கூட சேர்ந்து அது என்னாச்சு, அது மூவரோடு அது ஐவர். ஐவர்ங்க அந்த நாம சேர்க்கும்போது அது ஐவராக சிறந்து அவை முதல் என்ன செய்யுது 6 2 1 1 6 12 12 கூட்டல் 1 13 13 கூட்டல் 14. அப்ப 14வது எழுத்து எது அப்படின்னா அந்த வடமொழியில ஔ என்கின்ற அந்த எழுத்து வரும். அதை முதலாக கொண்டு என்ன செய்ய விந்துவாகிய அவை முதல் விந்து விந்துவதை அதை அனுஸ்வரம்னு சொல்லுவாங்க. நாதம் நாதம் விசர்க்கம்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன செய்யும், அப்ப இந்த மாதிரி அதுதான் முதன்மையான சக்கரம், அதுதான் சிவ சக்கரம். சிவம் முதல் மூவர், அது சிவம் சக்தி ஆன்மா. அந்த குடிய எழுத்து சிவைய என்கின்ற அந்த முத்தி பஞ்சாக்கரம். ஐவர் அது கூட ந ம என்கின்ற நா என்கின்ற துரோதான சக்தி, மா என்கின்ற ஆணவம்பலம், இது சேர்க்க அது 5. இந்த 5ம் சிறந்து விளங்குகின்றது. எனவே அந்த 5ற்கு முதலாகி உள்ளது அந்த சிகாரம். அந்த சிகாரத்தோடு சேர்த்து நீங்க என்ன பண்ணும், அதுல இச்சுங்கிற எழுத்து இச்சு கூட்டல் ஈ வரும். எனவே 6 2 1 1 அப்படின்னா 14. அந்த அகரத்தை முதலாக கொண்டு நம்ம வடமொழியில் சொன்னோம்னா அது 14வது எழுத்து அந்த ஔன்னு வரும். அது வரப்ப அந்த விந்து விந்து ஓங்கம் விந்து என்ன செய்யும், அது சௌம் என்று வரம். எனவே அந்த சௌம் என்ற எழுத்துக்கள். அப்ப என்ன செய்யணும், இதுக்கு தன்னுடைய சிஷ்யருக்கு யாரோ கொடுத்துருக்காரு. எப்படி கொடுத்துருக்காருன்னா ஓம் சௌம் சௌ சிவாய நம, சௌம் சௌ சிவய நம என்கின்ற அந்த திரு அம்பல சக்கரத்தை கொடுத்து அவருக்கு இதை கொடுத்திருக்கின்றார். அது சிஷ்யனுக்கு கொடுத்ததை இந்த பாட்டில் அவர் சொல்லியிருக்கின்றார். முதல் பாட்டில் பார்த்தோம் 8 8 அப்படின்னா 64 வருது. அதுக்குள்ள 49 அறைகள் வரும். நடுவில் சிகரத்தை எழுதி நடுவில் அந்த பெருமானுடைய அந்த 5 எழுத்தை மாற்றி மாற்றி சிவய நம நம சிவயனது மாற்றி மாற்றி எழுத்து கடைசியில் என்ன செய்யணும், ஓம் சௌம் சௌ சிவய நம என்று நீங்கள் ஜெபித்தால் இந்த சிவச்சக்கரத்தின் பதில் உங்களுக்கு கிடைத்துவிடும் என்ற கருத்தை இந்த பாட்டில் பார்க்குறோம். அடுத்து 78வது பாட்டு. வித்தாம் ஜெகமயமாக வரை கீரி நத்தார் கலைகள் 16 நாட்டு பெண் உத்தாரம் 12 ஆதி கலை தொகும் 10ஆம் பிரம்ம சடங்கு பார்த்து ஓதிடே. இந்த வித்தாக இருப்பது எது, நமக்கு மாயை தான். அந்த முதல் காரணம் மாயை தான் நமக்கு வித்தாக இருக்கின்றது. அந்த வித்திலிருந்து தான் நமக்கு தனு கரண போன போகங்கள்லாம் இருக்கு. அந்த உலகம் முழுக்கமா முழுக்க அது என்ன செய்யுது, ஜெகமயமாக. ஜெகமயமாகனா அந்த உலகமயமாக. மாயின் காரியம்தான் இந்த புவனம் போகம். இந்த உலகமயமாகி அந்த பிருத்திவி வடிவாக வரை கீரி ஒரு கோட்டை கீரி நத்தார் கலைகள். நத்தார்னா நமக்கு விருப்பமானது எது, சூரியன் சந்திரன் அக்னி. நமக்கு பிடிச்சது அந்த சந்திரன் தான். ஏன்னா அதுக்கு குளிர்ச்சியாக இருக்கின்றது, நமக்கு விருப்பமாக இருக்கின்றது.
எனவே அதனுள் விருப்பமிக்க அந்த சந்திரனுக்கு 16 கலைகள், இது சோடச கலைகள்னு நம்ம ஏற்கனவே கலாதியில வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா இந்த 16 கலைகளையும் அதில் நாட்டி நத்தார் கலைகள் 16 நாட்டி பின் நமக்கு விருப்பமிக்க சந்திரனுடைய சோடச கலைகள் என்கின்ற அந்த 16 கலைகளையும் அதில் நாட்டி அந்த எந்திரத்தில் நாட்டி உத்தாரம் 12ஆதி கலைதோவும். அது இந்த 12ங்கிறது அது இந்த துவாதச ஆதித்யர்கள். துவம் தசம், துவம்னா 2, தசம்னா 10, 10 2 12, அதான் 12 ஆதி 12ஆக எழுப்புகின்ற அந்த சூரிய கலைகளை நாடி அல்லது சூரிய மண்டலத்தை நாடி உத்தாரம் பண்ணி 10ஆம் பிரம்ம சடங்கு பார்த்து. அது எப்படி? அதுல பிரம்ம சடங்குங்கிறது வேள்வி எழுப்புவது, அந்த அக்னி காரியம் செய்வது, அந்த பிரம்ம சடங்குல. அப்புறம் என்ன? 10ஆம் பிரம்ம சடங்கு, அதில் 10ஆக அடங்கியுள்ள அக்னி மண்டலத்தை ஆவாகித்து பின் ஜெபிக்க வேண்டும். எனவே அந்த வித்தாம் ஜெகமயம், இந்த மண்ணின் வடிவம் என்ன? அது வந்து நாற்கோணம். எனவே நாற்கோணம் எழுதி அந்த நாற்கோணத்துக்குள்ள என்ன செய்யணும்? அதுல சந்திர மண்டலம், சூரிய மண்டலம், அக்னி மண்டலத்தை எழுத வேண்டும். இந்த சிவசக்கரத்தின் உச்சியில வந்து நம்ம அக்னி மண்டலம், அப்ப வலது பக்கம் வந்து சூரிய மண்டலம், இடது பக்கம் வந்து சந்திர மண்டலம். இந்த மாதிரி அந்த சதுரத்தை வந்து மேல வந்து அக்னி மண்டலமா பிடிச்சு, இப்போ வலப்பக்கம் வந்து சூரியனும் இடப்பக்கம் சந்திர மண்டலமா வச்சு நம்ம என்ன செய்யணும்? அது பெருமானுடைய அந்த அட்டமூர்த்தி வடிவத்தை சொன்னோம் நம்ம ஸ்தாபித்து நம்ம என்ன செய்யணும்? நம்ம பிரம்ம சடங்காகிய அந்த வேள்வி வளர்க்க வேண்டும். அந்த காலத்துல சிஷ்யனுக்கு வந்து அவங்க என்ன செய்வாங்க? தீட்சை எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா வேள்வி வளர்த்து அந்த வேள்வி மூலமாக தான் அவங்க வந்து தீட்சை வந்து கொடுப்பார்கள் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டில் வந்து சொல்லியிருக்கின்றார்கள். இதை நான் மறுபடியும் வந்து சொல்றேன். எனவே இந்த உலகம் வந்து மாயையின் காரியம். இந்த மாயின் காரணமாகிய அந்த உலகமாகிய அது என்ன செய்யணும்? பிருத்திவி தான் உலகமா இருக்கு. பிருத்திவியோட கோணம் வந்து நாற்கோணமாகிய அந்த சதுரம். அந்த சதுரத்துல வந்து நம்ம என்ன செய்யணும்? அந்த சூரிய கலை, சந்திர கலை, அக்னி கலை என்ற மூன்றையும் வந்து நம்ம ஸ்தாபனம் செய்யணும். அப்ப நாற்கோணத்துல என்ன செய்யணும்? அது மேல் பாகியில் வந்து அக்னி மண்டலம், வலப்பக்கம் வந்து சூரிய மண்டலம், இடப்பக்கம் வந்து சந்திர மண்டலம். இந்த மாதிரி 3 மண்டலங்கள், 3 மண்டலத்தின் முட்டிய தூணின் 4 பாம்பில் நாவில் உணர்த்தி என்று ஔவையார் வந்து இந்த விநாயகர் உள்ள பாடின கருத்தை வந்து இந்த 3 மண்டலங்களையும் வந்து ஒரு சக்கரமாக ஸ்தாபனம் செய்த இந்த பாட்டில் வந்து அவர் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே உலகத்துக்கு காரணமாகிய தத்துவங்கள் எத்தனை? அது 36 தத்துவங்கள். அந்த 36 தத்துவங்களுக்காக நீங்க என்ன செய்யணும்? அதுல ஒரு அறையாக கீறி, அந்த 36 அறைகளை கீறி இடப்பால் வந்து 16 அறைகளை கொண்ட அந்த சந்திரன் கூறாக கொள்ள வேண்டும். அந்த வடமொழி அச்சரம் வந்து 51 அச்சரம். அந்த 51 அச்சரத்தில் வந்து அந்த நடுவில் உள்ள அந்த 15ஐயும் நீக்கி அந்த சகாரம் முதலாக தகாரம் ஈராக உள்ள அந்த 16 எழுத்துக்களையும் நீங்க என்ன செய்யணும்? அது சந்திரனுடைய 16 கலைகளாக பாவிக்க வேண்டும். அப்புறம் வலப்பக்கம் வந்து 12 அறை இருக்கும். அந்த 12 அறையில ஞகாரம் முதலாக அந்த உயிரெழுத்துக்களை வந்து ஏ ஏ என்ற எகரம், ஒகரம் அந்த இரண்டையும் சேர்த்தா அப்ப என்ன செய்யும்? நமக்கு 12 எழுத்துக்கள். அதை சூரிய கலைகளாக பாவிக்க வேண்டும். அப்புறம் எஞ்சி நிற்பது 8 அறைகள். அந்த 8 அறைகள் என்ன செய்யணும்? மேற்பக்கம் வந்து நம்ம ஒரு முடி போல 2 அறைகளை ஸ்தாபித்தோம்னா நமக்கு என்ன செய்யும்? அங்க வந்து 2 எழுத்துக்களை போடலாம். அது வந்து லுகாரம் என்கின்ற எழுத்து. அதை பார்த்தீங்கன்னா அதே அக்னி கலையாக நீங்கள் வந்து பாவிக்க வேண்டும். இதுல வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு படம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நம்ம என்ன செய்யறோம்? நாற்கோணம் வந்து வரைஞ்சி அது வந்து எழுத்துக்களை பார்த்துட்டு அதுல இந்த பக்கம் சந்திரக்கலை, இந்த பக்கம் சூரியக்கலை, இதுக்கு மேல வந்து அக்னி கலை என்ற அந்த ஒரு படம் வந்து உங்களுக்கு இந்த தர்மபுர பதிப்பத்தில் கொடுத்துருக்காங்க. திருவாடுதுறையில் வந்து எனக்கு சக்கரத்துக்கு வந்து அங்க படம் எதுவும் போடலை. இது வந்து மற்றொரு வகையாக இது திரு அம்பல சக்கரம். இது எப்படி சொல்லுவாங்கன்னா திரிமண்டல சக்கரம். திரினா 3, வடமொழியிலும் திரினா 3 தான். திரையோதசி அது 3. அப்புறம்
அதை 3 மண்டலம் என்பது சூரிய மண்டலம், சந்திர மண்டலம், அக்னி மண்டலத்தை வச்சு நம்ம எப்படி திரு அம்பல சக்கரம் அமைப்பது என்ற கருத்தை வந்து இந்த பாட்டை வந்து சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்து 79 பாட்டு. கண்டெழுந்தேன் கமலம் மலர் உள்ளிடை கொண்டெழுந்தேன் உடன் கூடிய காலத்து பண்பலியாத பதிவலியே சென்று நண்பலியாமே நமையனலாமே. கண்டு எழுந்தேன். இந்த திரு அம்பல சக்கரத்துக்குள்ள நான் இந்த சக்கரத்தின் வழியாக கண்டு எழுந்தேன். எனக்கு வந்து ஆன்ம உயர்வு பெற்றேன். பின்பு அவனை நான் எங்க கமலம், கமலம் என்பது நம்முடைய இதய தாமரை வந்து குறிக்கும். பெருமானை வந்து இங்க வச்சுதான் நம்ம வந்து பூஜை பண்றோம். பெருமான் வந்து இங்கதான் இருக்காரு. நம்ம அக பூஜை பண்றப்ப இங்க வச்சு பூஜை பண்றோம். புற பூஜை பண்றப்ப என்ன செய்யறோம், இங்கே இருந்து நம்ம வழிபடுகிற லிங்கத்துல வந்து இப்படி ஆவாகனம் பண்றோம். பூஜைலாம் முடிச்சுட்டு அப்புறம் இப்படி யதாஸ்தானம் வந்து பண்ணிக்குவோம். எனவே இந்த இதய தாமரையில தான் பெருமான் இருக்கின்றார். எனவே இந்த இதய தாமரையில் அவர் இருப்பதை கொண்டு எழுந்தேன். கமலம் மலர் உள்ளிடை. கமலம் என்பது தாமரை மலர் கொடுக்கும். இந்த தாமரை மலர் உள்ளுக்குள்ள வந்து பெருமான் இருப்பதை, என் இதய தாமரை தான் பெருமான் வந்து இருக்கின்றார் என்பதை நான் கண்டுகொண்டு எனக்கு மேலும் ஆன்ம உயர்வு பெற்றேன். உடன் கூடிய காலத்து. எனவே நான் என்ன அவர் அம்பாலோடு வந்து சேர்ந்து இருக்கின்றார். அந்த அம்பாலோடு இருப்பதை நான் கண்டு மேலும் உயர்வு பெற்றேன். அத பண்பலியாத பதி, தன்னுடைய இயல்பு கெடாத அந்த பதிஞானத்தின் வழியே சென்று நண்பு அழியாமே, இந்த அழியாத அன்போடு சென்று நான் பெருமானை வந்து சிவாய நம சிவாய நம என்று நான் வந்து ஜெபித்து கொண்டே இருந்தேன் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டில் வந்து சொல்லியிருக்கின்றார்கள். எனவே நான் சிவனை இந்த சிவச்சக்கரத்தின் வழியே, திருஅம்பல சக்கரத்தின் வழியே கண்டு உயர்வு பெற்றேன். பின்பு என்னுடைய இதய கமலத்தில் அவர் இருப்பதை கண்டு மேன்மேலும் நான் ஆன்ம உயர்வு பெற்றேன். அதன் மூலமாக எனக்கு வந்து பதிஞானம் கிடைக்கிறது. அந்த பதிஞானம் வந்து பண்பலியாத அந்த பதிஞானம். அது போன நண்பு அழியாமே, பெருமான் மேல உள்ள அந்த அன்பு அழியாமே நம நம என்று சிவாய நம சிவாய நம என்று திரு ஐந்தலத்தை ஜெபிக்கும் அந்த பேற்றினை நான் பெற்றேன் என்று இந்த பாட்டில் வந்து நான் பெற்றது போல நீங்க என்ன செய்யணும், நீங்களும் வந்து பெருமானை வந்து முதல்ல புறத்துல வந்து வழிபடுங்க. புறத்துல வழிபட்ட பெருமான் வந்து தனக்கு உள்ளே இருப்பதை வந்து காமிப்பான். எனவே அது பதி, பதி என்பது அது சிவனுடைய பெயர், அது சிவ என்று பெயர். எனவே நமச்சிவாய என்றோ அது சிவாய நம என்றோ நீங்கள் வந்து பஞ்சாட்சரத்தை நீங்கள் வழிபடுங்கள். மேற்கூறிய அந்த திரிமண்டல சக்கரம் என்கின்ற அந்த சூரிய மண்டலம், சந்திர மண்டலம், அக்னி மண்டலம் என்ற அந்த மண்டலத்தை நீங்க வச்சு வழிபடலாம். நம்ம இதய தாமரையும் வச்சு வழிபடலாம் என்ற கருத்தை இந்த பாட்டுல வந்து சொல்லி இருக்கின்றார்கள். எனவே அந்த சக்கரத்தை நீங்க வெளியில பூஜிக்கிறதுனால பயன் கிடையாது. அதை விட அதிக பயன் வந்து எங்க இருக்கு, இந்த இதய தாமரையில் வச்சு அதை வழிபடுவதால் தான் உங்களுக்கு பயன் வந்து அதிகம். எனவே இதய தாமரையுள் இந்த சக்கர வாயிலாக இந்த சிவத்தை கண்டு நான் என் ஆன்மா விழித்தது, நான் எழுந்தேன், உயர்ந்தேன். எனவே அந்த சிவத்தை உட்கொண்டு அந்த சிவத்தோடு கூடிய கண்ணா திறந்துருக்கட்டும் கூடிய காலத்து தற்போதம் வந்து கெட்டேன். அது பிரேக்கர் தான் சார் ட்ரிப் ஆயிருந்தது, அதை சரி பண்ணிட்டு சிவாய நம. எனவே நீங்கள் வந்து பெருமானை புறத்தில் வழிபடுவதால் உங்களுக்கு வந்து பயன் வந்து அவ்வளவு அதிகம் கிடையாது. அகத்தில் வளப்பட வேண்டும். பெருமானை புறத்தில் வழிபட்டு என் இதய தாமரையில் நான் வழிபட்டேன். அதை சிவத்தை கண்டு விழித்து எழுந்தேன். அப்போது சிவைய என்று சொல்லும் போது என்னுடைய தற்போதம் வந்து கெட்டுவிட்டது. அப்போது தன்னுடைய தன்மை பண்பு கெடாத சிவத்தையே துணையாக கொண்டு என்னுடைய
அழியாத அன்பை கொண்டு நான் சிவாய நம சிவாய நம சிவாய நம என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். எனவே புறத்தே அந்த கீரிய அந்த சக்கரத்தோடு மனத்தில் தியானிக்க தியானிக்க இங்கே சிவம் தோன்றும். இங்கே சிவம் தோன்ற தோன்ற என்ன செய்யும்? இந்த ஆன்மபோதம் தற்போதம் வந்து அழியும். அப்போது அது சிவபோதமாகும். இந்த சிவபோதம் வந்தாலும் என்ன செய்யணும்? உனக்கு வாசனா மலம் தாக்காம நீ சிவய நம சிவய நம சிவய நம என்று நீ ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற அந்த கருத்தை வந்து இந்த பாட்டில் வந்து சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்து 80வது பாட்டு. புண்ணியவானமர் பூமலை தீவு நின்று எண்ணுவர் அண்ணல் இணையடி மந்திரம் நன்னுவர் நன்னி நம என்னும் நாமத்தை கண்ணென உண்ணி கலந்து நின்றாரே. புண்ணியவானவர்கள். எனவே அந்த புண்ணியமிக்க அந்த தேவர்கள் பூமலை தூவி நின்று, இந்த உலகத்துல வந்து ஒரு அற்புத செயல் நடக்குது. ஒரு நாயன்மார் வந்து முத்திப்பேர் அடைகின்றார். அப்போது இந்த தேவர்கள் என்ன செய்வாங்க? அந்த கற்பக பூவை வந்து மலை போல பூமலை கற்பக பூவை வந்து மலை போல தூவி நின்று எண்ணுவர் அண்ணல் இணையடி மந்திரம். அந்த பெருமானுடைய அந்த இணையடி சீவ என்ற அந்த மந்திரத்தை அவர்கள் என்ன செய்வார்கள்? சிவ மந்திரத்தை எண்ணுவர்னா அவர்கள் ஜெபித்து கொண்டே இருப்பார்கள் என்ற கருத்தை வந்து முதல் 2 வரையில சொல்றார். நன்னுவர் நன்னி நம என்னும் நாமத்தை. நன்னுவர் நன்னி சிவபெருமானுடைய திருமுன்பை அவர்கள் நணுகுவார்கள். நணுகி என்ன சொல்ற? நமச்சிவய நம என்னும் நாமத்தை, நமச்சிவ என்று சொல்லக்கூடிய அந்த நாதன் நாமத்தை கண்ணென உண்ணி, அதுதான் எனக்கு கண். இந்த கண்ணுனா அந்த புறக்கண் மட்டுமல்ல, அதான் அறிவு கண். கண் போல கணித்து உண்ணி அதை வந்து தியானித்து கலந்து நின்றார்களே. அவர்கள் சிவத்தோடு கலந்து நின்றார்கள். எனவே நீ என்ன செய்யலாம்? நீ வந்து மனசுல வந்து தியானிக்கலாம், அர்ச்சனையில நீ செய்யலாம் என்ற இந்த கருத்தை வந்து இந்த பாட்டுல 80வது பாட்டுல வந்து சொல்ற. எனவே அந்த தேவர்கள் என்ன செய்யறாங்க? ஏதாவது ஆன்மா வந்து பக்குவம் அடைந்தது அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்க? அந்த கற்பக பூவை வந்து மலை போல தூவி அந்த சிவசக்கரத்தில் உள்ள அந்த திருவைந்து எழுத்து வாயிலாக சிவபெருமானது இணையார் திருவடி, அந்த 2 திருவடி, வலது திருவடி வந்து ஞானம், இடது திருவடி வந்து கிரியை, அந்த 2 திருவடிகள் இருந்தவர்கள் தியானிப்பார்கள். பின்னும் என்ன செய்வார்கள்? அந்த மந்திரத்தையே துணையாக கொண்டு அந்த திருவடியை வந்து என்ன செய்வார்கள்? அதை கண் போல அதை சிறந்தனவாக உணர்ந்து அவற்றில் சிவத்தோடு கலந்து நிற்பார்கள். எனவே இந்த சிவச்சக்கரம், திரிமண்டல சக்கரம் இவற்றின் பயனை வந்து மறுபடி இந்த 80வது பாட்டில் வற்புறுத்தி கூறுகின்றார் என்ற கருத்தை பார்த்துட்டு அடுத்து 81வது திருப்பாடலுக்கு வந்து நாம் செல்லலாம். 6 எழுத்தாகுவ 6 சமயங்கள் 6க்கு 4 24 என்பர் சாவித்திரையில் தலை எழுத்தொன்றுள்ள வேதிக்க வல்லார் பிறவியற்றார்களே. 6 எழுத்தால் ஆவது 6 சமயங்கள். 6 வகையான சமயங்கள் வந்து இருக்கின்றன. அந்த 6 எழுத்து அதுல வந்து நம்ம என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம புறச்சமயம், புறப்புறச்சமயம், அகச்சமயம், அகப்புறச்சமயம், அந்த ஒண்ணுலயே 4 நாளா இருக்கு. அந்த 4 நாளை சேர்த்தோம்னா 4 6 24. எனவே அந்த 24, அந்த 24 இந்த பிரணவத்தோடு கூடி நிற்கும் அந்த திரு 5 எழுத்து, பஞ்சாட்சரம் வந்து 5 எழுத்து, அது கூட ஓம் சேர்த்தன்னு வச்சுங்க, அது வந்து 6 எழுத்தாக மாறும். எனவே அந்த 6ஐயே அந்த 6 சமயங்களும் பற்றி கொண்டு நிற்கின்றன. எந்த சமயமா இருந்தாலும் இதுல ஏதாவது ஒரு எழுத்து, 6 எழுத்துல ஏதாவது ஒரு எழுத்து வச்சுப்பாங்க. அந்த 6 எழுத்து மந்திரத்திலையும் மிகச் சிறந்தது வந்து எது அப்படின்னு சொன்னோம்னா, அந்த 24 எழுத்துக்கள் உடைய அந்த காயத்ரி மந்திரம். 6க்கு 4 அந்த 24 என்பர். அந்த காயத்ரி மந்திரம் ஓம் பூர் புவ ஸ்வக தத் சவிதருடனும் மர்க்கோ தேவசிய தீமகி என்கின்ற அந்த காயத்ரி மந்திரம், அதுல 24 எழுத்துக்கள் இருக்கின்றன. அந்த 6ங்கிற எழுத்தே 4 மடங்கு, 4 6 24, 4 மடங்காக வரும்போது அது 24 என்கின்ற அந்த எண்ணிக்கை வந்து வரும். எனவே அந்த திருவைந்தெழுத்தில் அடங்குவதுதான் இந்த காயத்ரி என்றே சொல்றோம். அதுல என்ன சொல்லும்போது ஓம் பூர் புவ ஸ்வக,
ஓம் என்ற அந்த ஓர் எழுத்து தலை எழுத்து ஒன்றுள்ள எந்த மந்திரம்னாலும் அதுல ஓம் என்கின்ற அந்த தலை எழுத்தை சொல்வார்கள், முதல் எழுத்தை சொல்வார்கள். எனவே அது காயத்ரியின் முதலிலேயே ஓம் என்ற ஓர் எழுத்து. அதனை பகுத்து அறிய பேதிக்கவலர்கள்னா அதை அந்த ஒரு எழுத்தை வந்து 5ஆக பேதிக்கவலர்கள். இந்த ஓம் என்பது ஆ உ ம ந அகாரம் உகாரம் மகாரம் விந்து நாதம் அப்படின்னு வந்த அது 5ஆ மாறும். அந்த 5லேருந்து 5 எழுத்து வரும். அவர்கள் பேதிக்க வல்லவர்கள் பிறவி அற்றார்களே. எனவே 6 எழுத்து ஆகுவ 6 சமயங்கள். சிவய நம என்ற அந்த 5 எழுத்தோடு ஓம் என்கின்ற பிரணவத்தை சேர்த்தா 6 எழுத்து. அந்த 6 எழுத்தையே 6 சமயங்களும் பற்றி நிற்கின்றன. அந்த 6 எழுத்து அது 4 முறை தெரிஞ்சு வந்தா அது 24 எழுத்தாகும். அந்த 24 எழுத்தே காயத்ரி மந்திரம். எனவே இந்த காயத்ரி மந்திரமும் இந்த திரு 5 எழுத்தில் அடங்குவது. ஏன்னா காயத்ரி மந்திரத்திலே முதல்ல ஓம்னு ஆரம்பிக்கிறது. ஓம் போர் புவஸ்வகன்னு ஆரம்பிக்கிறது அந்த ஓம் என்ற எழுத்து. அந்த ஓம் என்ற எழுத்தை நாம் வந்து பகுத்து கொண்டே போனோம்னா அது என்ன சார்கள் பேதித்தால் அது பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பைவலதன் பாதத்திறம்பாடி அவன் மாணிக்கவாசல் பாடுவோம் இல்லையா? அது போல நம்ம என்ன செய்யணும், அந்த ஓம் என்ற எழுத்தை வந்து நம்ம 5ஆ பிரிக்கிறோம். அகாரம் முகாரம் மகாரம் நாதம் விந்து, அதுவும் இந்த 5 எழுத்தாகும் என்ற அந்த. எனவே இந்த 5 எழுத்து தான் காயத்ரி மந்திரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் பிராமணர்கள் வைதிகர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த காயத்ரி மந்திரம் தான் சிறந்தது, இந்த காயத்ரி மந்திரத்துக்கு மேலே ஒரு மந்திரம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்முடைய பிராமணராக பிறந்த அந்தனாக பிறந்த நம்முடைய ஞானசம்பந்தரே சொல்லியிருக்காரு, எல்லாம் வந்து 5 எழுத்துக்குள் அடக்கம் என்று அந்த பஞ்சாக்கர பதிகத்தில் வந்து சொல்லியிருக்கின்றார்கள். என எல்லாரும் இந்த திருவரைந்தெழுத்தின் எண்களாக இருக்கின்றன. எனவே திருவரைந்தெழுத்தை வந்து நீ ஜெபிச்சாலே வேற எந்த மந்திரத்தையும் நீ வந்து அதை ஜெபிக்க வேண்டாம். எனவே இந்த ஓங்காரம் தான் ஆ உ எம் என்று 3ஆக பிரிக்கப்பட்டது. அந்த அகாரம் என்னத்தை குறிக்கும்? அகாரம் வந்து தோற்றமாகிய படப்பை வந்து குறிக்கும். உகாரம் வந்து அந்த ஸ்திதி என்கின்ற அந்த காத்தல் தொழிலை வந்து குறிக்கும். மகாரம் என்பது எதை குறிக்கும்? அது ஒடுக்கத்தை வந்து குறிக்கும். எனவே வந்து ஆ உ என்பது அந்த பிரம்மன் திருமால் ருத்ரன் என்று குறிப்பார்கள். எனவே இந்த மாதிரி விஎஸ்டி நிலையில், விஎஸ்டினா அந்த விரிந்து நிற்கக்கூடியது. அந்த ஓம் என்கின்ற எழுத்து வந்தது சமஷ்டி பிரணவம். அதை விடிச்சோம்னா முதல்ல அகாரம் உகாரம் மகாரம்னு 3ஆ மாறும். அதான் வந்து படைப்பு காத்தல் ஒடுக்கல் என்ற 3ஐயும் குறிக்கும். அதே அந்த முத்தொழிலையும் வந்து சிவபெருமானையே குறிக்கும். ஏன்னா முத்தொழில் சிவபெருமான் தான் அந்த 3 தெய்வங்கள் மூலமாக செய்கின்றார் என்கின்ற வரும். எனவே அந்த பிரணவத்துக்குள்ள என்ன போர் புவ சுவக அதை வந்து வியாகிருதின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வியாகிருதியை சேர்த்தா அது காயத்ரி. ஓம் போர் புவ சுவக ஜத் சவிதர் வரையன்யம் பர்கோ தேவஸ்திய தீமகி தியோயோன பிரஜோதயாத்து. அதில் அந்த பூர் புவ சுவக அந்த 3ஐயும் விட்டுட்டு ஓம் தத் சவிதர் வரையன்யம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது சாவித்திரி மந்திரம்னு சொல்லுவாங்க. காயத்ரி மந்திரம் சாவித்திரி மந்திரம். அந்த வியாகுருதி பூர்புவ சுவக சேர்த்தோம்னா அது காயத்ரி. பூர்புவ சேர்க்காம ஓம் தத் சவிதர் வரையன்யம் அப்படின்னு சொன்னா அது சாவித்திரி மந்திரம். எனவே இந்த தனு கரண போன போகங்கள் எல்லாவற்றின் தோற்றத்தையும் குறிக்கக்கூடிய அந்த அகாரம் என்கின்ற அந்த முதல் எழுத்து. அவற்றை வந்து நிலைப்படுத்துவது அது உகாரம் என்கின்ற எழுத்து. அவற்றை ஒடுக்குவது மகாரம் என்ற எழுத்து. எனவே அந்த அகார உகார மகாரங்கள்லாம் என்ன செய்யுது, நமக்கு அந்த 5 அவஸ்தையில 3 அவஸ்தை இருக்கு. ஒன்று வந்து இப்ப ஜாக்கிர அவஸ்தை என்கின்ற அந்த விழிப்பு நிலை, அதுக்கப்புறம் வந்து சொப்பன நிலை, அதுக்கப்புறம் துரியம், அதுக்கப்புறம் வந்து சுளுத்தி என்கின்ற இந்த உறக்க நிலை. அது 3ஐயும் வந்து 3 எழுத்து குறைக்கும். இது 5ஆ நீங்க சொன்னீங்க அப்படின்னா வந்து துரியம் துரியாதீதம் என்ற அந்த 5 அவஸ்தைகளையும் வந்து குறிக்கும் என்று சொல்லியிருக்கிறேன். எனவே இந்த 5 எழுத்துலேயே இந்த மாதிரி எல்லாமே அடங்கி விடுகின்றது. இந்த காயத்ரி மந்திரமும் அடங்கி விடுகின்றது என்ற இது பர்கஸ் என்பது அந்த சூரியனுடைய ஒளியை வந்து குறிக்கும். இதுதான் நம்முடைய ஞான சம்பந்த பெருமான் சொல்லுவோம் இல்லையா, 5 எழுத்து பதிகள்ல செந்தழல் ஓம்பிய செம்மை வேதியர்க்கு அந்தியுள் மந்திரம் 5 எழுத்துமே. இந்த காயத்ரி உபதேசம் வந்து என்ன சொல்ல பூணூல் போட்டுட்டு இந்த பிராமணர்கள் வந்து சொல்லி கொடுப்பாங்க. அது சொல்லும்போது நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் சொன்னார், நீங்கள் இதை வச்சு நீங்கள் வந்து வேள்வி பண்ணாலும் சரி, இந்த 3 அக்னியை வளர்த்து நீங்கள் வேள்வி பண்ணாலும் அப்பேற்பட்ட செம்மை வேதியருக்கு அது அந்தியுள் மந்திரம் 5 எழுத்துமே பாரு. அப்போ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளும் வந்து அனுஷ்டானத்தில் அந்த சிவசூரியனை தான் வலிக்கிறோம். அந்த சிவசூரியனுக்கு வந்து
அருக்கன் என்று ஒரு பெயர் உண்டு. அதை வச்சு நம்முடைய அப்பர் பெருமான் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, அப்பர் பெருமான் வந்து திருக்குறுந்தொகையில ஒரு பாட்டு சொல்ல, அது 100வது பதிகத்துல 9வது பாட்டு. அருக்கன் பாதம் வணங்குவர் அந்தியில், இந்த காலை செந்திலையும் அந்தி செந்திலையும் இந்த அருக்கனுடைய பாதத்தை வணங்குவார். அருக்கன் ஆவன் 600 அல்லனோ, உங்களுக்கு சூரியன்னு உங்களுக்கு தெரியுது, ஆனா அதுக்குள்ள இருக்கிறது வந்து எங்க சிவன் இருக்காரு. அருக்கனாவன் 600 அல்லவோ, அது வந்து பெருமானுடைய அந்த உருவம் தான். இருக்கு நான் மறை ஈசனையே தோளும், இந்த ரிக்கு யஜுர் சாமம் அதர்வனம் என்கின்ற அந்த 4 மறைகளும் ஈசனையே தொழும், பெருமானையே தொழும். கருத்தினை அறியார் கல்மணவரே, இந்த கருத்து உனக்கு தெரியல, உன் மனசு வந்து கல் மனசு, அது எதையுமே ஏத்துக்காது என்று சொல்றார்கள். இப்ப பிற்பாடு ஆதிசங்கரர் என்ன பண்றாரு, அந்த நம்ம சாத்திரத்தை சொல்லக்கூடிய அந்த 4 6 24 அந்த 24 சமயங்களையும் இவர் 6 சமயமா அடக்கினாரு. ஒன்று வந்து கணபதி வழிபடக்கூடிய அந்த கானாபத்தியம் என்கிற அது. ரெண்டாவது வந்து கௌமாரம், கௌமாரம் வந்து அந்த குமரன் என்கின்ற அந்த எழுத்துல இருந்தது. கௌமாரன் என்பது முருகனை குறிக்கும், முருகனை வழிபடக்கூடிய அந்த கௌமாரம் அல்லது ஸ்கந்தம். மூன்றாவது வந்து சக்தியை வளப்படக்கூடிய அந்த சாக்தம். நான்காவது வந்து சிவனை வழிபடக்கூடிய அந்த சைவம். அப்புறம் சௌரம் என்பது சூரியனை வந்து வழிபடக்கூடிய சௌராஷ்டிரர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க சூரியனை வழிபட. அப்புறம் வந்து சௌமியம், சௌமியம் என்பது இந்த திருமாலை வழிபடக்கூடியது, அதை வைஷ்ணவம் என்று சொல்வார்கள். இந்த 6 பேர்லயே யாராவது தம்முடைய விருப்ப கடவுளாக வைத்து கொண்டு, அப்ப கணபதி மேல உனக்கு ரொம்ப அதிகம் அன்பு இருக்கு, அப்புறம் ஓம் கம் கணபதியே நமக என்று சொல்லி கணபதியை பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம ஔவையார் வந்து என்ன பண்ணாங்க, கணபதி பூஜை தான் அவங்க மெயினா பண்ணாங்க. கணபதி தான் உங்களுக்கு இஷ்ட தெய்வம். அந்த அன்பினால் நீங்கள் ஓதினாலும் அதற்கு பலன் கொடுக்கக்கூடியவன் அந்த சிவபெருமானாகிய முழு முதல் கடவுள். எனவே அவனுடைய திரு 5 எழுத்து தான் மூல மந்திரம். அது கூட ஓம் சேர்த்தா அது 6 எழுத்து வரும். அந்த 6 எழுத்து தான் 6 சமயங்கள். இதைதான் நம்முடைய ஞான சம்பந்தம். சமயத்தில் உள்ளது நீரு, நீரு என்பது சிவபெருமானுடைய ஒரு இது சொல்லுவாங்க. என்னன்னா, நம்ம வாரியார் சுவாமிகள்ல வந்து சென்னையில வந்து அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, ஒரு பிரசங்கம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. பிரசங்கம் பண்ணிட்டோடனே அவர் முடிஞ்சவொடனே என்ன பண்ண, எல்லாம் வந்து வணங்குவாங்க இல்லையா, வணங்குறப்ப அவர் என்ன பண்ணுவார் வந்து திருநீர் வந்து கொடுப்பார். திருநீர் கொடுக்குறப்ப அவங்க வந்து ஒரு பொண்ணு வருது, சாமி எனக்கு பஞ்சாச்சரம் கொடுங்க அப்படின்னு கேட்குது. பஞ்சாச்சரம் கொடுக்கணும்னா இவருக்கு வந்து தயக்கமா போகுது. பஞ்சாக்கரம் வந்து மூல மந்திரமாச்சு, இது எப்படி இவ்வளவு பேருக்கு நடுவில் வந்து கொடுக்கறது, அதெல்லாம் குளிச்சு அனுஷ்டானம் என்ன பண்ணணும் அப்படின்னு. என்ன சாமி நீ தேய்க்கிறீங்க, கையிலேயே பஞ்சாச்சரம் வச்சிருக்கீங்களே, அந்த பஞ்சாச்சரத்தை கொடுங்க அப்படின்னு சொன்னா ஆகாது, திருநீரை தான் பஞ்சாச்சரம்னு சொல்லுது. இந்த திருநீரை வந்து கொடுப்பார். இந்த சமயத்தில் உள்ளது நீருங்கிற அந்த நிகழ்ச்சி வந்து எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. எனவே அது கௌமாரம் என்கின்ற கணபதியை, கௌமாரம் என்பது முருகனை வழிபடக்கூடியது, கணாபத்தியம் வந்து கணபதியை வழிபடக்கூடியது, சாக்தம் வந்து அம்பாலை வழிபடக்கூடியது, சைவம் வந்து சிவத்தை வழிபடக்கூடியது, சௌரம், சௌரம் என்பது இந்த சூரியனை வழிபடக்கூடியது, சௌமியம் அல்லது வைஷ்ணவம் என்பது திருமாலை அது வழிபடக்கூடியது என்று பார்க்கிறோம். எனவே இதையே தான் இன்னொரு திருக்குறள் வந்து அப்படி பெருமான் சொல், தாயினும் நல்ல சங்கரனு கண்பு ஆய உள்ளத்து அமுதம் அருந்த பெறார் பேயர் பேய் மூளை உண்டுயிர் போக்கிய மாயன் மாயத்துள் பட்ட மனத்தரே. அவருடைய அடக்கி வந்து பேய் அவ வந்து பூதகி வடிவம். அவர் வந்தவுடனே அந்த கண்ணன் வந்து குழந்தையா இருப்பாரு, அவரை தூக்கி மாரில் விட்டு அந்த முளைப்பாலை வந்து கொடுப்பாங்க. அந்த முளைப்பாலோட சேர்த்து அவருடைய உயிரையும் சேர்த்து உறிஞ்சிடுவாரு அந்த கிருஷ்ணன். பேயர் பேய் முளை உண்டுயிர் போக்கிய மாயன் மாயத்துள் பட்ட மனத்தரே. இந்த மாய கிருஷ்ணன் நிறைய மாயை செய்யக்கூடியவன். அவன் வந்து உங்களுக்கு வந்து முக்தியை வந்து கொடுக்க மாட்டான். அவன் என்ன, நீ அவனை நீ முழு முதல் கடவுளா பார்த்த அப்படின்னா, தாயினும் நல்ல சங்கரனுக்கு அன்பு, தாயை விட சிறந்த தயாவாகிய தத்துவனே என்று சொல்லக்கூடிய அந்த சங்கரனுக்கு அன்பு இல்லாம நீங்க என்ன செய்ய, அந்த அவன் உள்ளத்துல வந்து அமுதத்தை சுரக்க வைப்பான். அந்த அமுதத்தை நீ சுரக்கலன்னா என்ன செய்வார்கள், என்ற மாயன் மாயத்துள் பட்ட மனத்தரே என்ற அந்த பூதகி வதையும் அவர் சொல்லியிருப்பாரு. இதுவும் வந்து அந்த 100வது திருக்குறந்தொகை தான் வந்திருக்கு.
அதில் வந்து 9வது பாட்டாக வந்திருக்கு. எனவே அந்த பேய்முலை உண்டு உயிர் போக்கிய அந்த மாயனை நீ வழிபட்டாலும் உனக்கு பயன் கிடையாது, நீ சிவனை வழிபட வேண்டும் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டில் இவர் சொல்லி இருக்கின்றார்கள் என்று படுத்தோம். எனவே 6 எழுத்து ஓம் சிவய நம என்ற 6 எழுத்தால் தான் 6 சமயங்கள் உண்டாயின. அந்த 6 எழுத்துக்களும் அதை ஒவ்வொன்றையும் 4 4ஆக பார்க்க 24 எழுத்தாக அது காயத்ரி மந்திரமாக இருக்கும். அந்த காயத்ரி மந்திரக்கு தலையெழுத்து ஒன்று உண்டு, அது ஓம் என்கின்ற ஓங்காரம் அல்லது பிரணவம். அதை வந்து அகார உகார மகாரம் என்று அதை பிரித்து உணர வல்லவர்கள் அந்த பிறவியே அறுப்பார்கள். எனவே 6 எழுத்து என்பது ஓம் சிவய நம. அதனால் நமக்கு 6 சமயமாகும். அதுல வந்து என்ன சொல்ல, அந்த போயிட்டு நீங்க என்ன செய்யணும், அதுல வந்து உயிரை வந்து செலுத்தக்கூடாது, அந்த உயிரை வந்து அவற்றை சாரக்கூடாது. அது சார்ந்தா என்ன செய்ய, அது பிணிப்பு நின்று நீங்காது. எனவே நீ எங்க சேர்க்கணும், அதை சிவத்தோடு சேர்க்க வேண்டும். சிவத்தை சேர்த்தால் உங்களுக்கு முக்தி ஆகும். எனவே சிவ என்கின்ற அந்த 2 எழுத்தோடு யாவாகி அந்த உயிர் வந்து சேர வேண்டும். அப்போதுதான் உயிர்கள் வந்து உய்யும். பெருமான் அந்த உயிர்களை வந்து உயிப்பார். அதை உய்ய வல்லார் ஒரு மூவரை காவல் கொண்டு எய்ய வல்லானைக்கே உந்தி பெற இளமுலை பங்கன் என்று உந்தி பெற என்று அம்பாள் வடிவமாக தான் பெருமான் வந்து அருள் புரிகின்றாரையும் அங்க சொல்வார். எனவே நீங்க என்ன செய்ய, அந்த ஓம் கம் கணபதியே நமக என்கின்ற அந்த மாதிரி சொன்னா அது கணபதியை வழிபடுவோம். ஓம் சிம் சிவாய நமக என்றால் சைவத்தை வந்து படுகிறோம். ஓம் வம் அம்பாள் நமக அப்படின்னா சாக்தத்தை வழிபடுவோம். ஓம் ந என்கின்ற அது வந்து அகபிரம்மவாதம், பிரம்மனை வந்து வழிபடுவோம். இந்த மகரத்தை வழிபட்ட அது மாயாவாதம் ஆகிய அந்த சங்கருடைய மாயாவாதத்தை நாம் சேர்வோம். எனவே அந்த ஒவ்வொன்றும் எப்படி ஆகும், அது அகம் அகப்புறம் புறம் புறப்புறம் என்கின்ற 4ஆக பிரியும். அந்த 4களையும் வந்து 6 இருக்கின்றது. அந்த 6 4 24 சமயங்கள் வந்து இருக்கின்றன. அவற்றில் காயத்ரியை சிறப்பாக சொல்வார்கள் அந்த அந்தணர்கள். அவற்றில் என்ன செய்யணும், அந்த ஓம் சொல்லி தான் காயத்ரி சொல்றாங்க. அந்த ஓங்காரத்தை வந்து நீங்க பிடிச்சாலே அது 5ஆ பிரியும். அப்போது உங்களுக்கு அந்த 5 பொருள் உண்மை, சி என்கிற சிவமும், வா என்கின்ற அம்பாள், யா என்கின்ற உயிர், நா என்கின்ற துரோணதானம். துரோணத்துல வந்து என்ன செய்யறாங்க, அது வந்து கண்மம் மாயை வந்து அடைக்கின்றது. கடைசியில மா என்கின்ற அந்த ஆணவ மூலம். அந்த 5 பொருள் உண்மையும் நீங்கள் சிவய நம அது மூலம் நீங்க அறிந்து கொள்ளலாம் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டில் வந்து சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்து வந்து 82வது பாட்டு. எட்டினில் எட்டரை இட்டோரு அறையிலே கட்டிய ஒன்றட்டாய் காண நிறையிட்டு சுட்டி இவற்றை பிரணவம் சூழ்ந்திட்டு மட்டும் உயிர்களுக்கு உமாபதியான் உண்டே. ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், அந்த குறுக்கு கோடு 8 நெடுக்கு கோடு 8, அந்த 8 அறைகள் வந்து அதில் ஓர் அறையிலே சிவத்தை அடைக்க வேண்டும். அந்த ஒற்றை வந்து 8ஆக காணும்படி நீங்கள் முறையிட்டு அவற்றை பிரணவ மந்திரத்தால் நீங்கள் வளைத்திட்டு அந்த அளவிட்டு தியானிக்கும் உயிர்களுக்கு உயிர்களுக்கு உமாபதி யான் உண்டே. இந்த உயிர்களுக்கு உமாபதியாகிய சிவம் வந்து மாதொரு பாகனாக வெளிப்பட்டு அருளுவார் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டில் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 8 அறைகள் போனால் 49 வரும். அதில் நடுவில் வந்து சிகாரத்தை வச்சு அந்த 8 திசையிலும் அங்கே சி பஞ்சாக்கரத்தை நீங்கள் வரைய வேண்டும். அப்போது உமாபதி வந்து உங்களுக்கு அருளுவார் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டில் வந்து சொல்லியிருக்கின்றார்கள். இதுல வந்து வெளியில 4 கோடு, உள்ளுக்குள்ள 4 கோடு ஆக வந்து 8 கோடுகளால் அந்த 8 அறைகள் வந்து நீங்க வந்து உண்டாக்கி கொள்ளலாம். அந்த 8 அறைகளுக்குள்ள வந்து நடுவில் வந்து சிகாரத்தை எழுதுங்க. சிகாரத்தை சுற்றி நீங்கள் என்ன செய்யணும், அந்த பகாரத்தையும் யகாரத்தையும் நீங்கள் எழுதுங்க என்ற கருத்தை வந்து இந்த பாடல். அந்த 8இன் வடிவு, 8 என்பது எதை குறிக்கும், அது அகாரத்தை வந்து குறிக்கும். எனவே அந்த அகாரத்தை இருக்கும், அந்த அகாரம் வந்து சிவத்தை குறிக்கும். அவற்றை நீங்கள் என்ன செய்யணும், அந்த பிரணவ கலைகளால் நிரப்பி அந்த எல்லா அறைகளும் சூழும்படி அந்த ஓங்காரத்தை நீங்கள் பொறிக்க வேண்டும் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டில் இருக்காங்க. இதுக்கு 2 வகையான படங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்ன, இதில் வந்து இந்த நடுவில் உள்ள அந்த 9 அறைகள்லாம் எடுத்துக்கிறாங்க. நடுவில் வந்து இந்த சி என்கின்ற எழுத்து, அதுக்கு மேலே அந்த சிவ சிவ, இங்கே பண்ணோம் சிவ சிவ, இங்கே வந்து ய ய 4 காரணலையும் யா ஆகிய உயிர் வரும்.
நடுவில் சி இருக்கும். அந்த சி வந்து ஒரு எழுத்து தான். அம்பாளுக்கு வந்து 1 2 3 4, உயிர்களுக்கும் அந்த மாதிரி 1 2 3 4. சிவ 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 சிவ, இங்க வந்து சிவய சிவ சிவய வசி, இது எல்லாமே இப்படி சொன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வரும். எனவே இது உமாபதினு சொன்னதால இதுக்கு உமாபதி சக்கரம் என்கின்ற ஒரு பெயரையும் வந்து இது உமாபதி யான் உண்டே என்று இது உமாபதி சக்கரம் என்று இதை சொல்வார்கள். பெருமான் வந்து உமாபதியாக அம்பாள் சமேதனாக அவன் வெளிப்படுவான். எனவே இது உமாபதி சக்கரம் என்று சொல்லப்பட்டது. அவன் எல்லா கடவுளுக்கும் அவன்தான் அதிபதி என்று சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இதில் உள்ள எழுத்துக்களை அதை என்ன செய்யலாம், அகரம் முதலாக தொடங்கி மேல்முகம் அது என்ன செய்யற, அது 8 முகமாக ஒரு முறை ஜெபிக்க அது 8 உரு ஜெபிக்கும். அதே மாதிரி 26 முறை நீங்க ஜெபிச்சீங்கன்னா 208 உருவாய் வந்து சிவன் சக்திகளது அந்த பேதம் வந்து தோன்றும். இந்த பேதம் எல்லாம் சேர்ந்து என்ன செய்யும், கடைசியா வந்து சிவ என்று அது அடங்கும். சிவம் வந்து அகரம், அம்பாள் வந்து உகரம், அது ஆ உ என்று நிற்கும். அந்த ஆ உ இம் என்று சேர்த்துதான் அதை சுத்தி ஓங்காரம் வரையணும்னு சொல்றாங்க. அதுக்காக தர்மபுரத்துல வந்து இன்னொரு படம் வந்து போட்டிருக்காங்க. வந்து அங்க சிவன்னு போட்டதை அங்க ஆ ஊன்னு போட்டிருக்காங்க. இது வந்து ஆ உ ம, அது மாதிரி ஆ உ ம ஆ உ ம ஆ உ ம ஆ உ ம அப்படின்னு போட்டு அதை சுத்தி வந்து அந்த ஓங்காரம் வந்து மறைஞ்சிருக்காங்க இந்த படத்துல. இதுதான் வந்து இந்த உமாபதி சக்கரம். கிட்டக்க காமிங்க. இப்ப தெரியுதாமா? தெரியுதுங்க ஐயா. நீங்க இது எடுத்து போட்டோ எடுத்து போட்டு விட்டுருங்க ஐயா. சரிங்க. எனவே இது வந்து மற்றொரு முறை திரு அம்பல சக்கரம். இந்த ஆன்மா எந்த பக்கத்துல இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சக்கரத்தை கீறி அதுக்கு உபதேசம் பண்றாரு திருமூலர். அடுத்து 83வது பாட்டு. நம்முதல் அவ்வோடு நாவினராகியே அம்முதலாகிய எட்டை உட்டிட்டு உம்முதலாக உணர்பவர் உச்சிமேல் உம்முதலாயவன் உற்று நின்றானே. நீ சிவைய சிவைய சிவையன்னு சொல்லிட்டு தான் உன்னுடைய உச்சியில இந்த சகசிர சக்கரத்துல பெருமான் வந்து உற்று நிற்பான். உச்சி மேல் உம்முதலாய உற்று நின்றானே என்ற கருத்து வந்து இந்த பாட்டுல வந்து சொல்ல. எனவே இந்த மேல சொன்ன அந்த உமாபதி சக்கரத்தின்படியே நீங்கள் வந்து சமஷ்டி பிரணவத்தை வைத்து, சமஷ்டி பிரணவங்கிறது அது ஓம் என்கின்ற அது, அதை வேஷ்டி பிரணவம், வேஷ்டி பிரணவம் அது ஆ ஊமா. இப்ப அதுல வந்து இதுதான் நான் சொன்னேன். இந்த எழுத்துல வந்து ஆ ஊமா அந்த 3 தான் அந்த சக்கரத்துல வந்து இருக்குது. இது வந்து ஆ ஊமா என்ற அந்த சொல்லிட்டு என்ன சொல்லல, அத நடுவுல வந்து ஆ இருக்கு, அது சுத்தி எல்லா பக்கத்துலயும் ஊமா ஊமா என்று. எனவே சுத்தி ஓங்காரம் இருக்கு, அது ஓங்காரம் வந்து சமஷ்டி பிரணவம். அது என்ன செய்யணும், அந்த வேஷ்டி பிரணவத்தை ஆ ஊமான்னு பிடிச்சு அது நடுவுல வந்து அந்த அகாரத்தை வைத்து சுத்தி வந்து ஊம சொல்லி, அப்ப நீ வந்து ஆகாரம் உகாரம் மகாரம் அந்த மாதிரி படிச்சா அப்ப என்ன செய்யும், அது சிவாய நம என்றோ நமச்சிவாய என்றோ வரும். நமச்சிவாயே வந்தா அங்க யா வந்து கடைசியில வந்துடுது, அது தூள பஞ்சாக்கரம். சிவய நம அப்படின்னா அந்த யகாரமாகிய உயிர் வந்து சிவனுக்கும் நமவுக்கும் நடுவுல வந்துடுது, அது வந்து சூக்கும பஞ்சாக்கரம். எனவே நீங்க என்ன செய்யலாம், இதுல உகாரத்தை முதலில் சொல்லி அந்த உமாபதியின் கணவனாகிய சிவனுக்கு உரியது என்று ஐயம் அறத்தெளிந்து நம்முதல் அவ்வோடு நாவினர் ஆகியே நமச்சிவாய என்று சொல்லக்கூடிய அந்த நாவினராகிய அம்முதலாக எட்டுடையிற்று. அந்த அகாரத்தை வந்து அது 8 என்கிற எழுத்து குடிக்கும். அகார உகாரமாக சொல்லி நீங்க சொன்னா அது உமாபதியின் கவனாகிய அந்த சிவனுக்கு சேரும். அப்போது உமாபதியாக மாதொருபாகனாக சிவன் வந்து என்ன செய்வார், எழுந்து உங்களுக்கு அருள் புரிவார் என்று சொல்ற. எனவே நகாரம் முதலாகிய அந்த நமச்சிவாய என்ற எழுத்துக்களோடு உரைகின்ற அந்த மந்திரம், அந்த மந்திரத்தோடு அங்க சிகரம் வந்து நடுவா இருக்கும். நமச்சிவால சிகரம் வந்து நடுவில் இருக்கும், சிவ வந்து நடுவில் இருக்கும்,
சிவாய நம்மள வந்து யகரம் நடுவா இருக்கும். எனவே அந்த சிகரம் நடுவாக யகரம் வந்து கடைசியாக இருக்கும். அப்ப நீ என்ன செய்யணும், அதை நீங்க ஒரு போட்டீங்க. அதுல வந்து அது என்ன பண்ண ஆ ஊ மானு போட்டாருங்க. இந்த படத்துல அவங்க வந்து எப்படி போடுறாங்க அப்படின்னா, இந்த படத்துல வந்து ஆக்கு பதிலா அங்க சி வந்துடுது. ஏடா ஊக்கு பதிலா இங்க வா வந்துடுது. மாக்கு பதிலா வந்து யா வந்துடுது. எனவே இங்க என்ன செய்யும், சிவ 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 சிவ, இப்ப சிவய சிவய சிவயன்னு வரும். இல்லை இதுல அந்த அகாரம் உகாரம் மகரத்துக்கு பதிலா சிவய என்ற அந்த எழுத்தை வச்சு அந்த 9 அறைகள்ல போடலாம் என்ற கருத்தை வந்து இங்க எதில் கொடுத்துருக்காங்க, திருவாவடுதுறையில அந்த பஞ்சாட்சர தீபம் என்கின்ற அந்த உரையில வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து அந்த உமாபதி சக்கரம் தான் என்கின்ற கருத்தை வந்து சொல்லுவாங்க. நம்முடல் அவ்வொரு நமச்சிவாய, அதுல அது 8-2 என்று நீங்க தெரியும். பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடு 2 மடையனே, 8 அந்த அகாரம் 2 அந்த உகாரம், இதை 2 அழிஞ்சாதான் அது சிவம் சக்தி என்று நீங்க அறிவுகள். அப்போது பெருமான் வந்து சிவாக உமாபதியாக வருவார் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்து 84 பாட்டு. நின்ற அரசம் பலகை மேல் நேராக ஒன்றிடம் அவ்விட்டு ஓலையில் சாதகம் துன்ற மெழுகை உள் பூசி சுவரிடலிடை தந்தன் வெதிப்பிட தம்பனம் காணுமே. இதுல வந்து இந்த அஷ்டவித்தைன்னு சொல்லுவாங்க. இந்த அஷ்டவித்தையில வந்து ஸ்தம்பனம், ஸ்தம்பனம்னா ஒருத்தர் வந்து கட்டி போடுறது. இந்த எதிரியை வந்து என்ன செய்யற செயல்படாதவாறு கட்டி போடுவது. காமம் குரோதம் லோபம் மோகம் அதுதான் நமக்கு எதிரி. அந்த எதிரியை வந்து செயல்படாமல் தம்பனம் காணுமே. தம்பனம் என்பது கட்டுவதை வந்து குறிக்கும். இது உலக ரீதியிலையும் வந்து பண்ணுவாங்க. மலையாளத்துல இருந்து நிறைய அந்த ஸ்தம்பனம் வந்து பண்றாங்க. நின்ற அரசம் பலகை மேல் நேராக, நிலை பெற்ற அரசம் பலகை மேல நேராக, அது ஒன்றிடம் அவ்விட்டு, அது வந்து மகாரம் முதலாக அதை மாறியிட்டு, ஓலையில் சாதகன் துன்று, இந்த பனை ஓலையில் அவ்வாறாகவே அடைத்து, துன்று மெழுகை அது என்ன, அது மெழுகை வந்து ஓலையில் பூசி அதை சுடரிடை விளக்கு சுடலில் நன்றாக காய்ச்ச வேணும். அதை எழுத்து எழுதிட்டு என்ன பண்ணுவாங்க, லேசா சூடு காமிப்பாங்க. அப்பதான் அந்த எழுத்து வந்து உங்களுக்கு தெரியும். எனவே நின்ற அரசம் பலகை மேல் நேராக, நிலை பெற்ற அரசம் பலகை மேல் நேராக ஒன்றிடம் அவ்விட்டு, அது ஒன்றாக பொருந்துமாறு மகாரம் முதலாக அதை மாறியிட்டு, ஓலையில் சாதகம் துன்று, பனையோலையில் அவ்வாறே அடைத்து, அதை மெழுகையில் பூசி, அதற்கு மேலே மெழுகை ஓலையில் பூசி, அது சுடரிடை தன்ற வெதிப்பிட, அந்த விளக்கு சுடரில் வந்து அந்த பனை ஓலையை காய்ச்ச அது உங்களுக்கு ஸ்தம்பனம் ஆகும் என்ற. அந்த மாதிரி பண்ண என்ன செய்யும், அது எதிரியை வந்து செயல்படாமல் காட்டுவது. சாதகம்னா அது என்ன செய்யணும், அதை வந்து மந்திரத்தை வந்து நீங்க உருவேற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். மெழுகுங்கிறது தேன் மெழுகு. எனவே அந்த ஓலையில வந்து தேன் மெழுகை பூசி அதை நீங்க என்ன செய்யணும், அதை காய்ச்சி அரசம்பாலை மேல வச்சிட்டீங்கன்னா அப்ப நீங்க வந்து உங்களுக்கு எதிரியை வந்து ஸ்தம்பனம் செய்யலாம் என்று சொல்வார்கள். அப்புறம் அதை மகாரம் வந்து இறுதியா வரணும். இதுக்கு வந்து அந்த படம் காமிச்சாங்க. முதல்ல ம சிவய ந, அப்புறம் நம சிவய, அப்புறம் ய நம சிவ, அப்புறம் வய நம சி, அப்புறம் சிவய நம. அதை ஆரம்பிக்கிறது வந்து மானு ஆரம்பிக்கிறோம், கடைசியில் முடிக்கிறது வந்து மானு வந்து முடிக்கும். மானு ஆரம்பிச்சு கடைசியில் மானு முடிக்கும். அதான் மவ்விட்டு என்ற அந்த பாட்டில் வந்து இந்த சொல்லியிருக்கிறது, இந்த பாட்டில் சொல்லியிருக்கின்றார்கள். இதை புரிஞ்சாலும் சரி புரியாட்டாலும் சரி, இந்த மாதிரி ஒன்று இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். எனவே அந்த மாந்திரிகத்தில் வந்து அஷ்ட கர்மம் என்ற 8 கர்மங்களை வந்து சொல்லியிருக்கின்றார்கள். அந்த அஷ்ட கர்மத்தில் வந்து ஸ்தம்பனம் என்கின்றது கட்டுவது. இந்த கட்டுன்னுட்டு நம்முடைய சஷ்டியில கூட நமக்கு வரும் இல்லைங்களா. மந்திரிகம்லேயே இந்த அஷ்ட கர்ம வித்தை அதுல சிறந்தது. அந்த 6 என்ன செய்கின்றார்கள், இந்த 6 மந்திரத்துல வந்து சொல்றாரு. முதல்ல இந்த 8ல வந்து 2 வந்து விட்டுட்டாரு, 2 விட்டு பாக்கிய அந்த 6க்கும் 6 மந்திரம் வந்து கொடுத்திருக்கின்றார்கள். அந்த 6 முதலாக கொண்டு இந்த பாட்டுல வந்து ஸ்தம்பனத்தை பற்றி கூறுகின்றது. இது வந்து பெரும்பாலும் வந்து வாம மார்க்கத்துல போறாங்களே அவங்களுக்கு உண்டானது. இது வந்து ஆகம பொருளாளர்கள் அமையாது என்று சொல்கிறார்.
எனவே ஸ்தம்பனமாவது வந்து ஒரு ஆற்றலை வந்து கட்டுப்படுத்தாதது. இதை வந்து ஜலஸ்தம்பனம்னா எப்படி? அவன் தண்ணியில வந்து மூழ்க மாட்டான், ஜலத்து மேலே அவன் மிதந்துக்கிட்டே போவான், அப்படியே நிற்பான். அது மாதிரி நெருப்பை வந்து சுட ஒட்டாது. நெருப்பு சுடாம பண்ணது வந்து அக்னி ஸ்தம்பனம். இப்போ உங்க வந்து இந்த இதுல நெருப்பு கோயில் போறேன்னு சொல்றாங்க இல்லையா, அப்போ வந்து அக்னி ஸ்தம்பனம் வந்து பண்ணுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, அக்னிக்கு நடுவில் உட்காந்து தவனம் பண்ணுவாங்க. அவங்க வந்து இந்த அக்னி ஸ்தம்பனம்ங்கிற மருந்து. ஜலஸ்தம்பனம் நீரை கட்டுவது, அக்னி ஸ்தம்பனம் அப்படி காட்டுவது. அப்போ காற்று என்ன செய்வாங்க, காற்றினை வந்து மூச்சு காற்றை வந்து அப்படி நிறுத்துவது, அதை வந்து வாயு ஸ்தம்பனம். இந்த மாதிரி ஸ்தம்பனத்துல வந்து பல வகைகள் இருக்கின்றது. இதுல வந்து என்ன பண்ணுவாங்க, ஒருத்தன் வந்து ஒரு எதிரி மாதிரி வரான், அவனுக்கு இந்த மாதிரி நீங்க ஸ்தம்பனம் பண்ணா அப்படி என்ன பண்ணுவான், அப்படியே சிலை மாதிரி அப்படி அசையாம அப்படி நிடுவான். இந்த சினிமாவில் நீங்க பாப்பீங்க இல்லையா, அவன் ஓடி வரணும்னா அப்படியே அசைய ஒட்டாது. சிவஜன் யான் அசைந்தால் அசையும் உலகம் எல்லாமே அப்படின்னு திருவள்ளுவர் பாடுவார் இல்லையா. அப்ப என்ன, காற்று, இந்த நீர், அலை எல்லாமே நிற்கும் இல்லையா, அந்த இதுதான் இந்த ஸ்தம்பனம் வந்து சொல்ற. அது மாதிரி ஓடுகின்ற ஒரு வாகனத்தை அதை வந்து நீங்க நிறுத்தி விடுவது. இதான் வந்து இந்த மாயாஜாலம் இந்திரஜாலத்துல வந்து பண்றாங்க. எனவே ஸ்தம்பனம் பண்றதுக்கு ஒரு மரப்பலகை வேணும். அந்த மரப்பலகையின் மேல, அந்த ஓலையின் மேல வந்து நீங்க என்ன செய்யணும், இந்த மெழுகை வந்து பூசணும். எனவே தம்பரத்துக்கு பலகை வந்து அரச மரப்பலகை. அதுல ஐந்தெழுத்தை வந்து மாற்று முறையில மாற்றினா ம சிவய ந ஆரம்பிச்சு அடுத்த சிவாய நம என்று மகரத்தை வைத்து முடிக்க வேண்டும். அதை வச்சு நீங்க செஞ்சா அந்த 25 அறைகள்ல 25 எழுத்துக்களை வந்து நீங்க இந்த மாதிரி வந்து சொல்லலாம். மா சிவன்னு வந்து அது மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா அவங்க எதிரிகளை வந்து நீங்க ஸ்தம்பனம் பண்ணிடும். நமக்கு இதெல்லாம் நமக்கு வந்து தேவையே இல்லை. இந்த மாதிரி ஒண்ணு இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுங்க. அடுத்து வந்து ரெண்டாவது வந்து மோகனம். மோகனம் என்பதா அதை மயக்குவது சரிங்களா. பொதுமக்களை மயக்குவது, அரசனை மயக்குவது, செல்வர்களை மயக்குவது, பெண்களை மயக்குவது, பயிர்களை மயக்குவது, சில பேர் தெய்வத்தையே மயக்குவது. இந்த சம்பந்தாண்டம் என்ன செய்வான், காளியே மயக்கி வச்சிருப்பான் இல்லையா. காளிகிட்ட போய் என்ன செய்வாரு, நீ வந்து முருகனை கட்டி போடுன்னு கேட்பார் இல்லையா. அதான் வந்து தெய்வ ஸ்தம்பனம். இப்படி பேய், பூதம், விலங்கு எல்லாவற்றையும் நம்ம மயங்கி தன் வழிக்கு வந்து பயன்படுத்தலாம் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டில் சொல்லியிருக்கின்றார்கள். அதுக்கு உண்டான பாடலை வந்து நம்ம பார்க்கலாம். கரண இரளி பலகை யமன் திசை மரணமிட்டேற்றின் மகார எழுத்திட்டு வரண மிளை காயம் பூசி அடுப்பிடை முரணில் புதைத்திட மோகனமாமே. மோகனம் என்பது மயங்க வைப்பது. எனவே கரண விரலி பலகை அப்படிங்கிறப்ப இது கொன்றை பலகையின் மேல். அப்புறம் யமன் திசை, யமன் திசை வந்து தெற்கு திசை. அந்த மரணமிட்டு ஓட்டின் மகார எழுத்திட்டு தெற்கு திசையில வந்து அந்த மாரக மந்திரம் ஆகிய அந்த மகாரத்தை இட்டு வரணம் மிலை ஐங்காயம் பூசி அடுப்பிடை. அங்க ஐங்காயத்தை பூசி அடுப்பில் வந்து தலைகீழாக புதைத்தால் அது மோகன சக்தி உண்டாகும். மோகனம் என்பது அது மயங்க வைப்பது. கரணம் என்பது அது சாதனத்துக்கு உபகரணம். அது இரளி, இரளி என்பது கொன்றையை குறிக்கும். மரணமிட்டு, மரணம்னா அந்த மாதிரி வந்து நசி 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 நசின்னு வரும். நசி நசி மசி மசின்னு அந்த பாக்கி வந்து நிறைய வரும். நசி என்ற மந்திரம் தான் அது மரண மந்திரம். அது மரணம், மரணம் என்பது ஆவாரணம் அல்லது மறைப்பை வந்து குறிக்கும். ஐங்காயம் என்ன என்ற, ஐங்காயத்துல வந்து சுக்கு, மிளகு, கடுகு, உள்ளி, வெள்ளுள்ளி. அந்த வெள்ளுள்ளியே வந்து பெருங்காயம்னு சில பேர் வச்சுக்குவாங்க. எனவே இதுல என்ன செய்யணும், ந சிவய நம என்கின்ற அந்த மாரண பஞ்சாக்கரத்தை நீங்கள் என்ன செய்யணும், அதை தெற்கு திசையில் வந்து எழுதி அதுக்கு மேல மா மட்டும் எழுதி நீ வந்து ஐங்காயம் பூசி அடுப்பில் சுருகினால் உங்களுக்கு மோகன சக்தி விளையும் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டில் வந்து சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்து 86வது பாட்டு. ஆங்கு வடமேற்கில் ஐயனார் கோட்டத்தில் பாங்கு படவே பலாச பலகையில் காண்கரு ஏற்றில் கடுப்பூசி விந்துவிட்டு ஓங்காரம் வைத்திடும் உச்சாடனமே. இது வந்து உச்சாடன முறை இருக்க சொல்றாங்க. ஆங்கு வடமேற்கில், அந்த வடமேற்கு திசையில், வடமேற்கு மூலையில், அது ஐயனார் கோஷ்டத்தில். ஒவ்வொருக்கும் ஒரு கோஷ்டம் இருக்கும். அந்த கோஷ்ட தேவதைன்னு சொல்லுவாங்க. அந்த ஐயனாருக்குரிய அந்த கோஷ்டத்தில் பாங்கு படவே பலாச பலகையில். இதுக்கு வந்து புரச மரம் என்கின்ற பலாச மரத்தை பயன்படுவாங்க. அந்த
புரசம் பலகையில் அல்லது பலாச பலகையில் காங்கரு மேட்டில், அது காங்கையோடு கூடிய கரிய ஏற்றில் கடுப்பூசி விந்துவிட்டு, அதாவது விஷத்தை பூசி விந்துவிட்டு, அந்த விந்துவாகிய அந்த மகாரத்தை விளக்கி, அல்லது அந்த ஓங்குல இம்மு தான் விந்து, இதான் அந்த இம் என்பதை விளக்கி ஓ என்பதை மட்டும் இட்டு, இது உச்சாரணத்துக்கு உரியதும் ஆகும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இந்த கரும் ஏடு தான் காங்கரு மேடுன்னு வந்துச்சு. இந்த கரிய ஏட்டு, எனவே இதுல உச்சாரணம் எப்படி செய்வது என்ற கருத்தை இந்த பாட்டுல எனவே இந்த மகாரத்தை முதலில் கொண்டதால் இதை மாரண மந்திரம் என்று சொல்வார்கள், அல்லது மல மந்திரம் என்றும் சொல்வார்கள், அல்லது மிருத்யு மந்திரம். அந்த மிருத்யு ஜெயிப்பு தான் மிருத்தின் ஜெய மந்திரம். நம்ம மிருத்தின் ஜெய தான் நம்ம சொல்லுவோம். மிருத்தினா மயங்கி விழுந்து விடுது, மயங்கி விழ வைக்கும். எனவே அங்க என்ன சொல்லுவோம், இந்த மந்திரத்துல நசி என்ன மாறி தொடர்வதே மாரண மந்திரம். எனவே இந்த மந்திரத்தை நீங்க சக்கரத்துல எழுதலாம், ஏற்றில் எழுதலாம். அதுல யமன் திசையாகிய அந்த தெற்கில் உள்ள வரிசையை முதலாகவும் வடக்கில் உள்ள வரிசை இரண்டதாகவும் கொண்டு அதை எழுதி என்ன செய்யும், அதுக்கு மேல ஐங்காயத்தை பூச வேண்டும். அதை அடுப்பு வாயில வச்சு அழுந்த புதைத்து இந்த சக்கரத்தை வழிபட்டு நீங்க இந்த மாதிரி சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மோகன வித்தை வரும். இதுக்கு அந்த ஓங்காரம் இந்த படம் கொடுத்துருக்காங்க. ஓங்காரத்திலே நடுவில் எனவே இதுல உச்சாடனம் என்கின்ற வித்தையை இந்த பாட்டு உச்சாடனம்னா ஓட்டுவது. ஏற்கனவே ஒரு மயங்கிட்டான் இல்லையா, அந்த மயங்கின உயிர்களை விலகி ஓட செய்வது அது உச்சாடனம் என்று சொல்கிறது. இதுக்கு பலசை அல்லது புரசம் அல்லது பூவரசம் பலகை அதான் படம். அந்த சக்கரத்துல ஏற்றிலையும் எழுத வேண்டியது மந்திரத்தை சொல்லியாச்சு. அந்த ஓலையில நம்ம கரியையும் நஞ்சையும் பூசணும். அதுல ஓங்காரத்துல மகாரத்தை நீக்கி ஓகாரம் மட்டும் பலகையில எழுதணும். பின்பு என்ன செய்யணும், ஓலையில எழுதணும். அதை சுத்தி என்ன செய்யணும், ஓங்காரத்தை எழுதணும். அதை ஐயனார் கோயில்ல வடமேற்கு மூலையில் பாதுகாப்பா புதைத்து விட்டு நீ என்ன செய்யணும், அங்க கோயிலே உட்கார்ந்து செஞ்சாலும் செய்யலாம். ஐயனார் கோயில உட்காந்து செஞ்சாலும் செய்யலாம், இல்ல நீ வீட்டுல செஞ்சாலும் செய்யலாம் என்ற கருத்து இந்த பாட்டுல போகிறோம். அடுத்து 87வது திருப்பாட்டு. உச்சியம் போதில் ஒளிவன்னி மூலையில் பச்சோலையில் பஞ்சகாயத்தை பாரித்து முச்சதுரத்தில் முதுகாற்றில் வைத்திடு வைச்ச பெண் மேலுமோர் மாரணம் வேண்டிலே. மாரணம் என்பது மரண துன்பத்தை இது அழிப்பது, உயிர்களை அழிப்பதுதான் இது மாரணம் என்று சொல்லப்படுகின்றது. இதுக்கு உண்டான அந்த மந்திரத்துல என்ன, உச்சியம் போதில் இந்த உச்சாரணத்திற்கு நீங்க என்ன செய்யலாம், அதுக்கு மேல நீங்க மாரணம் செய்ய விரும்பினா என்ன செய்யணும், மேலே சொல்லியவாறு செஞ்சோம்னு இன்னொரு ஓலை எடுத்துக்க. அந்த ஓலையில அது போல நீ என்ன செய்யணும் எழுதிட்டு பஞ்ச காயத்தை பொழுது அந்த ஐங்காயம்னு சொன்னானுங்க இல்லையா, அது போல அந்த ஐங்காயத்தை பூசி உச்சியம் போதில் நல்ல உச்சி வேலையில நண்பகல் போதில பகல் 12 மணிக்கு அது என்ன செய்யணும், அது சுடுகாட்டில போய் அங்க வன்னி மூளை என்கின்ற அந்த அக்னி மூலைங்கிறது தென்கிழக்கு மூலையில் அந்த மேலையில் அதில் ஒன்றின் மேல் ஒன்றாய் அது என்ன செய்யணும், அந்த 8 மூளை உண்டாக 2 சதுரங்களை அதற்கு உள்ளே ஒரு சதுரத்தை நீங்க வரைஞ்சி அதுக்குள்ள நீ என்ன செய்யணும், அதுல புதைத்து விட்டு இந்த வழிபாட்டையும் ஜபத்தையும் செய்ய வேண்டும். இந்த 8 மூளை இந்த படம் காமிக்குது. இந்த சதுரம் இருக்கு இல்லையா, இந்த சதுரத்துல இப்படி ஒரு சதுரம், இப்படி ஒரு சதுரம், நடுவில் ஒரு சதுரம், அந்த மாதிரி போட்டோம்னா உங்களுக்கு 8 மூலைகள் வரும். எனவே நீங்கள் மாரணம் செய்ய விரும்பினால் என்ன செய்யணும், இந்த மாதிரி மேல சொன்ன ஓலையோட இன்னொரு 7 எழுது, அதுக்கு மேல ஐங்காயத்தை பூசு, நண்பகல் போது உச்சி போலைக்கு போ, சுடுகாட்டுக்கு போ, அக்னி மூலையில என்ன செஞ்சோம் 8 மூளை உண்டாக 2 சதுரங்களை வரைந்து அதுக்குள்ள இதை நீ புஜித்துட்டு வந்துட்டு அங்கேயே உட்கார்ந்து நீ என்ன செய், ஜபம் செய் என்ற கருத்தை இந்த மாரணத்துக்கு சொல்லி வைத்திருக்கின்றாள். எனவே இதுக்கு மேல உனக்கு அவன் மரணிக்க வேண்டும் என்று நீ விரும்பினால இந்த பச்சை ஓலையத்துல அந்த பஞ்ச காயத்தை பூசி இந்த அக்னி மூலையில உச்சி வேலையில
சுடுகாட்டுல போய் சக்கரமிட்டு அதன் மேல் ஓலையை வைத்து நீ ஜெபித்து விடு என்ற கருத்து இந்த பாட்டு சொல்லு. அடுத்து 88வது பாட்டு. இந்த ஹரிதாரம் ஏட்டின் மேலே பூசி இந்த அகார உகார எழுத்திட்டு வாய்ந்ததோர் வில்லம் பலகை வசியத்துக்கு இந்தவை என்பதினாயிரம் வேண்டிலே. இதுக்கு மேல என்ன செஞ்சாருங்க? இதுக்கு மேல வந்து வசியம் என்கின்ற உன்னுடைய வந்து வசியம் ஏற்கனவே மோகனம் மறந்த வசியமும் அந்த மோகனம் செஞ்சாலும் வசப்படல. அப்ப அதுக்கு மேல என்ன செய்யணும்? அதுக்கு வந்து நீ வசியம் பண்ணணும். அப்ப என்ன செய்யணும்? தான் மேல வந்து நம்ம மோகனம் பண்ணிட்டோம், அவன் வந்து நம்ம போட்டு பிரிய விரும்புறான். இப்ப கோவலன் வந்து என்ன செய்யறான்? மாதையை விட்டு பிரிய விரும்புறான், மறுபடியும் அவன் கூட சேரணும். அப்படின்னா என்ன செய்யணும்? வசியம் வந்து பண்ணணும். இதுதான் நிறைய நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்ல வந்து பார்க்குறோம். வசியம், கணவன் மனைவி வசியம், எதிரிகள் வசியம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? எனவே அந்த ஏற்கனவே மோகனம் பண்ணாச்சு, அந்த மோகனம் செய்யப்பட்டாது அந்த தம்பதி நிற்கக்கூடிய உயிர்களை வந்து என்னை விட்டு பிரிந்து போய்விடக்கூடாது. நான் வசியம் பண்ண தேவதை வந்து என்னை விட்டு போய்விடக்கூடாது. நான் வசியம் பண்ண அந்த மிருகம் வந்து என்னை விட்டு போய்விடக்கூடாது. அப்புறம் இதுக்கு என்ன பலகை? இதுக்கு வந்து வில்வ மர பலகை. இதுல மந்திரம் என்ன? மந்திரம் வந்து அகார உகாரங்கள். அந்த அகார உகாரம் ஆ ஊன்னு எழுத மாட்டோம், அல்ல ஆ ஊன்னு சொல்ல மாட்டோம். அதை அம் உம் என்று அந்த இம் சேர்த்து, இம்ங்கிறது விந்து. அந்த அகார உகாரங்கள் வந்து விந்துவோடு கூடியதாக சொல்லி அங்க என்ன செய்யணும்? அது ஈசான மூலைங்கிற தென்கிழக்கு மூலையிலேருந்து தொடங்கி அதை வந்து பொறித்து அந்த பலகையிலையும் அந்த மாதிரி எழுதுறோம். அம் உம்னு எழுதுறோம். ஈசான மூலையில தொடங்கி நம்ம அப்படியே ரவுண்டா எழுதுறோம். அதுக்கு மேல என்ன செய்யணும்? அதை ஹரிதாரம். ஹரிதாரம் வந்து ஹரிங்கிறத மஞ்சள் நிறமுடைய அந்த ஒன்றை பூசி என்ன செய்யணும்? அந்த பலகை மேல அந்த ஓலையை வச்சு அந்த மந்திரத்தை வந்து 80,000 வேண்டிலே, 80,000 கூட ஜெபித்தால் உங்களுக்கு வசியம் வந்து கை கூடிவிடும் என்ற கருத்தை வந்து இந்த பண்ண. இதுக்கு வந்து அந்த 5 5 25 அந்த அறைகள் தான். அது 1 2 3 4 5 1 இந்த ஈசான மொழியில தொடங்கணும். அம் உம்னு அப்படியே எழுதிட்டு வந்து அதை என்ன செய்யணும்? அதை வந்து நம்ம வில்வ மர பலகைகளை எழுதி 80,000 கூட வந்து ஜெயிக்க வேண்டும் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டுல வந்து சொல்லியிருக்கிறார்கள். எனவே ஹரிதாரம் இல்லை, இந்த மஞ்சள் பூசிய அந்த ஏற்றின் மேலே, அந்த பலகையின் மேலே அகார உகாரங்களை எழுதி அதை அந்த வில்வ பலகையில அதை வச்சு நீங்க 80,000 கூட வந்து ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லிட்டு அடுத்த நிறைவு பாடல். என்ன கருடனை ஏற்றின் ஆகாரமிட்டு என்ன பொன்னாளில் எழுவெள்ளி பூசிடா வெண்ணாவலின் பலகையிட்டு மேற்கு என்ன எழுத்தோடு 80,000 வேண்டி. சரி, இதுல வந்து ஆகர்ஷணம் என்கின்ற அந்த முறை வந்து அந்த என் ஆ கருடனை கோட்டின் வந்து எண்ணப்படுகின்ற அந்த ஆகர்ஷண முறை ஆகுது. அதுக்கு என்ன? ஏட்டில் அந்த ஓலையில் வந்து யகாரம் இட்டு அந்த யகாரத்தை மாறி மாறி எழுதி அப்புறம் என்ன செய்யணும்? அது பொன்னாளில், பொன் என்பது பொன்னனாகி அந்த வியாழனை வந்து குறிக்கும். அந்த வியாழ கிரகத்துல வந்து நிறைய பொண்ணு இருக்கு, அதுக்கு பொன்னன் என்றே ஒரு பெயர் உண்டு. எனவே பொன்னாளில் என்பது இந்த வியாழக்கிழமையில் நீங்க என்ன செய்யணும்? அது வெள்ளி பூசிடா, அதுக்கு மேல வெள்ளி பர்பஸை வந்து அது மேல பூசணும். அப்ப வெண்ணாவல் பலகை இட்டு, இதுக்கு வேண்டிய பலகை வந்து வெண்ணாவல் பலகை. அது மேற்கு நோக்கி, நீங்க மேற்கு நோக்கி அமர்ந்திருந்து எண்ணா எழுத்தோடு, அந்த எண்ணா எழுத்தாகி விந்துவோடு அந்த 80,000 ஒரு ஜெயிபிக்க. எண்ணா எழுத்து என்பது அதே இம். நம்ம என்ன சொல்றோம்? அந்த யகாரத்தை எழுதுறோம், அது வந்து என்ன சொல்றோம்? எம் எம் எம்னு நம்ம வந்து ஜெபிக்கணும். எனவே அந்த எண்ணும் மந்திரம் என்று சொல்ற. எனவே இதுல அட்ட கர்ம சொன்னாலும் இதுல 8 தான் சொல்லியிருக்காரு, பாக்கி 2 வந்து அவர் வந்து சொல்லவில்லை. எனவே இந்த சித்தர் முறைகளிலும் இந்த அட்ட கர்ம வித்தை வந்து இருக்கின்றது. எனவே இதுக்கு வந்து நீங்க உயர்வு தாழ்வு கற்பிக்க கூடாது. இது எதுக்கு என்னத்துக்கும் சொன்னாரு அப்படின்னு உங்க மனசை வந்து அதுல வந்து செலுத்தக்கூடாது. இது தேவைப்படுறவங்க சில பேர் வந்து இருப்பாங்க. சில பேர் இப்போ காட்டுல போய் ஜெபம் பண்ணுவாங்க. அந்த இடத்துல வந்து என்ன செய்யணும்? அந்த மிருகங்கள், சிங்கம், புலி, பாம்பெல்லாம் வரக்கூடாது அப்படின்னா அதுக்கெல்லாம் உண்டான அந்த மாதிரி சொல்லி தான் அவங்க வந்து செய்ய வேண்டியிருக்கும். அதுக்காக வந்து அவங்க அந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நீங்க என்ன பண்றோம்? இதுக்கு உண்டான அந்த இதுல வந்து யாவ ஆரம்பிச்சு இந்த யா, இது வந்து தர்மபுரம் பதிப்பில் உள்ள அந்த படம். இது யா என்கின்ற ய நம
சிவ அந்த மாதிரி சொல்றாங்க. இதுல வந்து எப்படி இருக்காங்க, இது வந்து திருவாரூரை பதிப்பு. இன்னும் நிறைய பதிப்பு இருக்கு, இது 2 மட்டும் உங்களுக்கு போதும். ஏ நம சிவ, ஓ எம் நம சிவ, அந்த மாதிரி நீங்க வந்து சொல்ல வேண்டும் என்ற கருத்தை சொல்லி இந்த திருமந்திர சிந்தனையில் திரு அம்பல சக்கரம் என்ற தலைப்பை வந்து நிறைவு செய்கின்றோம். வான்முகில் வளாது பெய்க, மலைவளம் சுரக்க மன்னன் கோன்மறை அரசு செய்க, குறைவிலாதவர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நர்த்தமும் வேலிமல்க, மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஆறில் தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறு செய்தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க செவ்வேல், ஏரிய மங்கை வாழ்க, யானைதனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம், மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம், வாழ்க சீர் அடியார் எல்லாம் என்று இன்றைய திருமணத்தினரை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், சிற்சபேசா சிவசிதம்பரம், சிவசுப்பிரமணியம் சிவசுப்பிரமணியம் சிவசுப்பிரமணியம். அடியார் பெருமக்கள் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்யலாம், ஐயங்களை கேட்கலாம், நிறைவு செய்து விடலாம். ஐயா திருவடி வணங்குறேங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோங்க ஐயா. திருவம்பல சக்கரம் அது ஆரம்பிச்சதுல இருந்தே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வராங்க ஐயா. அந்த நமசிவாய மந்திரத்தை ஏன் இவ்வளவு திருமுறைகள்ல எல்லாத்துலயுமே சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத வந்து இப்போ நம்ம திருமந்திரம் மூலமா ரொம்ப அருமையா தெரிஞ்சுக்கிறோங்க ஐயா. ஏன்னா நம்மளோட ஏ என்ற அந்த உயிர்களையும் அந்த ம என்ற மலம் நீங்குவதற்கும் அந்த உயிர் வந்து பெருமான் வந்து அந்த உயிர்களை வந்து காப்பாத்தி கொண்டு போய் பெருமான் திருவடியை சேர்க்கறதுக்காக 2 பேரும், அதுவும் அம்மை அப்பராக இருந்து அஹ் சீயாவும் வாவாவும் இருந்து நமக்கு வந்து 2 பேரும் இருந்து நமக்கு இடையில இருந்து காப்பாத்துறாங்கன்னு சொல்லி அந்த மந்திரத்தோட அந்த திருவம்பல சக்கர அந்த மந்திரம் தான் எப்படி போட்டாலும் நம்மள வந்து காக்குறாங்க 2 பேருமே. எந்த பக்கம் எழுதினாலும் நம்மள வந்து காக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அருமையா புரிஞ்சுதுங்க ஐயா. இப்ப என்னன்னா ஒவ்வொரு இதுக்குமே என்ன சொல்றது, ஒவ்வொரு பலனையும் நம்ம அடையணும்னு சொல்லி இப்ப பேய்கள்லாம் வரக்கூடாது, மிருகங்கள் வரக்கூடாது, இதெல்லாம் புதுசா இருக்குங்க ஐயா உண்மையாலுமே. அதுக்கெல்லாமே அந்த மாதிரி எல்லாம் எழுதி வந்து வச்சு வணங்கியிருக்காங்க அப்படிங்கும்போது ரொம்ப சிறப்பா இருக்குங்க ஐயா அது. அப்போ வந்து அவங்க எப்படிப்பட்ட தியானத்துல இருப்பாங்க, அவங்க எப்படிப்பட்ட உடல் தூய்மையில இருக்கணும் அப்படிங்கறதெல்லாமும் சிறப்பா இருக்குங்க ஐயா. இப்போ வந்து ஒவ்வொரு உயிரோட பக்குவத்துக்கு ஏத்த மாதிரியும் வந்து நமக்கு வந்து அந்த திருவம்பல சக்கரம் வந்து அந்த மந்திர எழுத்துக்கள் வந்து நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. அதாவது நல்ல ஞானம் பெற்று பெருமானுடைய திருவடி ஒன்றே அப்படின்னு சொல்லி அந்த சிந்தையிலே இருக்கிறவங்க சீய முதலா வச்சு சொல்லுவாங்கன்னு சொல்லி ரொம்ப ஒவ்வொரு அந்த சிறப்பு வந்து ரொம்ப சிறப்புங்கய்யா. அது வந்து அப்படி வந்து நமக்கு எடுத்து சொல்லுவது ஒவ்வொரு உயிருக்கும் தகுந்த மாதிரி வந்து நம்ம திரும்ப 3000 ஆண்டுகள் அந்த 3000 பாடல்கள்லயும் இப்படி எல்லாம் புதைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்கும்போது வியப்பா இருக்குங்க ஐயா. ரொம்ப சிறப்புங்க ஐயா. நன்றிங்க ஐயா. சிவாய நம. வாழ்த்து பாடல் சிறப்பா சொல்லுங்க. பாடிட்டீங்களாங்க ஐயா? பாடிட்டேன். ரெக்கார்ட் ஆஃப் சரிங்க பண்ணிடலாம். சரிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. அடுத்தவங்க யாராவது கருத்து சொல்லலாமா? விமலா தேவி அம்மா.